ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும், ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 20வது வசனத்தையும் 34வது வசனத்தையும் வாசித்து ஒரு சின்ன தலைப்பு எடுத்து தியானிப்போம். வாசிங்களா? ம் 42, 20, 34. 42, 20, 34 வாசிங்கள். ம் ம் 34 வாசிங்க. சும்மா ஒரு இது போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாகட்டும். நம்ம இந்த வேத பகுதியிலிருந்து எடுத்துக்கொள்கிற தலைப்பு இளையவன். இந்த சரித்திரம் யோசேப்பு அவருடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு சம்பவம். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொப்பனங்களை கொடுத்து அந்த சொப்பனை நிறைவேறுவதற்கு ஒரு சில பாதைகள்லாம் அவர் கடந்து ஒரு 13 ஆண்டு காலங்கள், ஏறக்குறைய 13 ஆண்டு காலங்களுக்கு மேல் 13 ஆண்டு காலங்கள் ஆகிற நேரத்தில் அவருடைய சகோதரர்லாம் அவரை பார்க்கறதுக்கு இல்லை, இப்படி தானியம் கிடைக்கி அப்படிங்கிறதுக்காக எகிப்துக்கு வந்தபோது யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்கள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு யோசேப்பு அவருடைய சகோதர இடத்துல உங்கள் இளைய சகோதரனை அழைத்து கொண்டு வாருங்க. சுருக்கமாக சொன்னால் என் தம்பி பென்யமீனை அழைத்துட்டு வாருங்க. லேலுயா, என் தம்பி பென்யமீனை என்ன செய்யுங்க, அழைச்சிட்டு வாங்க. இதான் அந்த சம்பவம். இப்போ நம்ம இதிலிருந்து ஒரு தலைப்பு எடுத்து அந்த தலைப்புக்கு ஏற்றபடி வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். இளையவன். நம்முடைய தலைப்பு என்னது? இளையவன். இந்த சம்பவத்தை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசுப்பாவை சந்திப்பதற்கு நாம் ஒரு இளையவனின் அனுபவத்தோடு வர வேண்டும் அப்படிங்கிற அந்த கோணத்தில் போகும். கர்த்தராகிய ஆண்டவராக இயேசுப்பாவுடைய முதலாவது முறை வருகையும் அவருடைய 2வது முறை வருகைக்கு அடையாளமாய் தான் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுப்பா இந்த பூமியில் நமக்காக ஜீவனை கொடுத்து மரித்தோரிலிருந்து எழுந்து பரலோகத்துக்கு போயிருக்கிறார் என்பது, மறுபடி அவர் வருவார் என்பதற்கு ஆதாரமானது. அல்லேலூயா. ஒரு முதலாவது முறை வந்தது நம்மளை ஏதோ ஆசீர்வதித்துட்டு போக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அல்ல, மறுபடி வருவார் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு உரியதான். அதனால இளையவன் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கும்போது சுருக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு போவோம். ரைட்டா? முதலாவது முறை என்ன சொல்லலாம், நம்முடைய யோசேப்புடைய சகோதரர்கள் வரும்போது அவளுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்பினார். ஆனால் 2வது முறை அவங்க வரும்போது இளையவனின் அனுபவத்தோடு வரணும். இது ஒரு பகுதியாக சொன்னால், இந்த பூமியில் நம்ம வாழும்போது எப்படி வேணாலும் தெய்வ சமூகத்துக்கு வரலாம். ஆனால் ஆண்டவரை நம்ம பார்க்க வேண்டிய நேரம் வரும்போது நம்மள்கிட்ட இளையவனின் அனுபவம் என்ன செய்யணும், இருக்கணும். சரியா? அந்த ஆதி ஆகமத்தில் அந்த இளையவனின் அனுபவத்தோடு வந்தால் என்னெல்லாம் ஆசீர்வாதம் அல்லது எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற ஒரு 7 காரியத்தை உங்களுக்கு அந்த சம்பவத்துக்குள்ளேருந்து உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்டு வேதத்தின்படி இந்த இளையவன்னா யார் அப்படிங்கிறத தியானிப்போம். முதலாவது இந்த இளையவனின் அனுபவத்தை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 42, 20 வாசித்தால், நீங்கள் வார்த்தையில் உண்மை உள்ளவர்கள். 42, 34 வாசித்தா நீங்கள் நிஜஸ்தர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும். மறுபடியும் அந்த 42, 20, 34 வாசித்தா நீங்கள் இளையவனின் அனுபவத்தோடு வந்தால் நீங்கள் வார்த்தையில் உண்மை உள்ளவர்கள், நீங்கள் நிஜஸ்தர். அப்போ யோசேப்பு சொல்ற வார்த்தையின் அடிப்படையில் பார்த்தா நீங்க ஒரு இளையவனின் அனுபவத்தோடு வந்தீர்களானால் நீங்கள் உண்மை உள்ளவர்கள், நீங்கள் நிஜஸ்தர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அந்த இடத்துல உபயோகப்படுத்துற. வாசிங்க மறுபடியும் 42, 20, 34 வாசியா. ஆமா, உங்கள் வார்த்தைகள் மெய் என்று விளங்கும். 34 வாசிக்கும் போது நீங்கள் நிஜஸ்தர். வாசிங்க. நிஜஸ்தர். ஆமா, அப்ப இதுல என்ன அர்த்தம்? உண்மை உள்ளவர்கள். இன்னைக்கு நம்ம மார்க்கத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப குறைவா இருக்குது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். இது சும்மா அப்படி சொல்லிட்டே போனோம்னா இதுல பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு உண்மை உள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை என்ன செய்வார்களாம், பெறுவார்கள். இன்னைக்கு தேசத்தில் பார்க்கும்போது அல்லது சபையில் பார்க்கும்போது உண்மை உள்ளதான அனுபவங்களை ரொம்ப கஷ்டம். என் போன்ற ஊழியர்கள் எல்லாம் உண்மையாக சொல்கிறேன், ஜீவியத்தில் ஊழியத்தில் உண்மையாக இருக்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. நல்லா பில்டப் பண்ணுவோம் நாங்கள்
ஊழியக்காரங்கெல்லாம் அதுவும் கொஞ்சம் அதெல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு 5 வருஷம் ஊழியக்காரங்களாக இருந்துட்டு 10 வருஷம்லாம் ஊழியம் செய்து கொஞ்சம் ஆத்துமாக்கள்லாம் சம்பாதிச்சிட்டா ரொம்ப பில்டப்பெல்லாம் நாங்கள் கொடுப்போம். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொன்னால் ஒரு பொய் தான். அதில் ரொம்ப பெருசாக இருக்கும். சின்ன சின்ன சம்பவங்களை கூட பெருசாக நாங்கள் இது செய்வோம். ரொம்ப பெரிய பில்டப்பெல்லாம் கொடுப்போம். அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வேஷமாக வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் அடையாளம். நிஜஸ்தர் அல்ல அப்படிங்கிறது தான் இருக்குது. கரெக்டாக அக்யூரட்டாக, அதாவது தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, துல்லியமாய் துலாபாரமாய் அப்படிம்பாங்க. அவ்வளவுக்கெல்லாம் இந்த நாட்களில் விசுவாசிகள் கூட ஓரளவு பரவாயில்லன்னா, ஊழியக்காரங்க நாங்கள் ரொம்ப கூட்டி குறைச்சி பேசுறதுல ரொம்ப அதிகமான ஆட்கள். நிஜஸ்தர் அல்ல. ஆமாம், சமயத்துக்கு ஏற்றபடி நாங்கள் சொல்கிறோம். கள்ளத்தராசு கத்தருக்கு அருவருப்பானது, வெவ்வேறான நிறைக்கல்கள். ஊழியக்காரங்கள்லாம் ரொம்ப பில்டப்பு கொடுக்கறது, என்னையும் என்ன சேர்த்துக்கலாம், அதில் தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் நிஜஸ்தர். இதை இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு நிரூபிச்சுட்டு போனால் தான் நல்லா இருக்கும். வேதத்தில் சில கதாபாத்திரங்கள் இருக்குது. நம்ம ஊரில் சொல்லக்கூடிய வேதத்தில் சொன்னால் நடிகர்கள் போல, நடிகைகள் போல. இது மாதிரி இந்த மார்க்கத்துக்குள்ள வேஷமாய் வேதத்தில் சொல்லியிருக்கு, மனுஷன் வேஷமாகவே திரியான். அப்படின்னு அர்த்தம் என்ன? நடிகனாகவே நடிகையாகவே திரிகிறாங்க. நடிகனாகவே நடிகையாகவே என்ன செய்றாங்க? திரிய வேஷமானா அப்படி தானே, அவங்க தான் இது செய்வாங்க. 60 வயசு ஆனாலும் 35 வயசு லவ் பண்ணுறதுக்குள்ள ஸ்டேஜ் மாதிரி தங்களை காட்டிக்கிடுவாங்க நடிகர்கள். நம்ம அப்படி கிடையாது, நம்ம ஒரிஜினலான ஆட்கள். அல்லேலூயா, உண்மை உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள். நீங்கள் வார்த்தையில் உண்மை உள்ளவர். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், 33ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசித்தால், என் ஜனம் போல அப்படிங்கிறத இப்படி வாசிக்கிறேன், என் ஊழியர்கள் போல. அதனால தான் கொரிந்தியர் பரிசுத்த பவுல் எழுதும் போது சொல்லார், அப்போஸ்தலருடைய வேஷத்தை, ஒளியின்தூதன் வேஷத்தை தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு இளையவனின் அனுபவத்தோடு வந்தாதான் நீங்கள் நிஜஸ்தர். நம்ம இளையவன் தியானிக்கும் போது இந்த வேத பகுதி கொஞ்சம் ஜாயிண்ட் ஆகி போகும். அப்போ யோசேப்பு சொல்றா, நீங்க உண்மை உள்ளவர்கள், நிஜஸ்தர் என்பதற்கு அடுத்த முறை வரும்போது நீங்க இளையவன் என்ன செய்யணும்? கூப்பிட்டுட்டு வரணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு இளையவனின் அனுபவம் இருந்தாதான் நம்ம நிஜஸ்தர். இந்த பாதையில நிஜஸ்தர் என்கிற இடத்துக்கு வருவோம், உண்மை உள்ளவர் என்கிற இடத்துக்கு வருவோம். இன்னைக்கு அநேக தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த உண்மை இருக்கான்னா இல்லை. ரைட், ஓகே. இதுல நம்ம சொல்லிட்டு போனா நம்ம தியானிக்க வேண்டிய பகுதிக்கு வர்றது கஷ்டம். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் போது, என் ஜனம் போல வழக்கமா வருவார்கள். வாசிங்க. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல உட்கார்ந்து இருப்பாங்க. நகை கலத்திருப்பாங்க. தப்பா நமக்குன்னு பேசுறது, நகை கலத்திருப்பாங்க. அப்ப என்ன சொல்ல, வெள்ளை துணி என்ன மாதிரி ஜிப்பாலாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா தேவனுடைய பார்வையில பார்த்தா அவங்களுக்கு உள்ளான ஜீவியத்தின் அனுபவம் அப்படி இருக்காது. வெளியே வேற வழி இல்லை, நகை கலத்திட்டாங்க, இப்போ போட முடியாது. மற்றபடி உள்ள எல்லாமே இருக்கும். நம்ம பெந்தகோஸ்து பாஸ்டர்ஸ் பிள்ளைகள் கூட முடிகள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அழகா இந்த முதுமலையிலேருந்து தப்பி வந்த குரங்கு குட்டி மாதிரி முன்னுக்கெல்லாம் வச்சு எடுத்து அது ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணுது. நாம் போகிற இடங்களும் நிறைய ஆண்டோடைய கிருபையினால மனத்தாழ்மையா சொன்னா நிறைய டெக்கரேஷன்கள் இருக்குது. இதெல்லாமே ஒரிஜினாலிட்டியை மாத்துறது. நான் போற சில இடங்கள்ல பாஸ்டர்ஸுடைய பிள்ளைகள் கூட்டங்களுக்கு கூட லிப் பாம் எல்லாம் போட்டு வர்றாங்க. இப்போ நான் போடுங்கிற இல்லை, அவங்களுக்கே அவங்க சுண்டு பிடிக்கல, அது நல்ல விஷயம். அவங்களுக்கே அவங்க உதடி என்ன செய்யலை, பிடிக்காதனால அதுக்கு சாயம் அடிக்கிறாங்க, அது நல்ல விஷயம் தான். அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க என்ன செய்ய முடியும், வேற வழி இல்லை. அவங்களுக்கு அவங்க முடி பிடிக்கல, இது செய்யலை. இப்போல்லாம் என் போன்ற ஊழியர்கள் எல்லாம் டோப்பாலாம் வச்சுக்கிட்டு வராங்க, வேற வழி இல்லை, வச்சுதான் ஆகணும். கன்வென்ஷன் பிரசங்கியார்னா, எனக்கு தெரிஞ்ச கன்வென்ஷன் பிரசங்கியாரா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அறியப்படுற நிறைய ஊழியக்காரங்க தலைக்கு நல்லா கலர் அடிச்சுட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் இருக்கிற முக்கியமான ஊழியர்கள்லாம் கூட நல்லா இது செய்யறாங்க, சாயம்லாம் அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னா வேஷம் தான், உண்மையற்றவர்கள். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயங்க, சாதாரணப்பட்ட விஷயமே இல்லை. நம்மளால இன்றைக்கு மனம் திரும்பி இருக்கேன், ஞானத்தான் எடுத்திருக்கேன், அபிஷேகம் பெற்றிருக்கேன், ஊழியம் செய்திருக்கேன், நான் ஒரு பாஸ்டர் பிள்ளை. இல்லை, உண்மை கரெக்டா இருக்கணும், உள்ளும் புறமும் கரெக்டா இருக்கணும். ஆனாலும் சரி, உள்ளும் புறமும் கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா. ஆனா இந்த அனுபவத்தை பார்க்க முடியல. இந்த அனுபவம் இல்லைன்னா நினைச்சிடுங்க, நம்ம நிஜஸ்தர் அல்ல. அல்லேலூயா. நாம் நிஜஸ்தர் அல்ல. அல்லேலூயா. அதனால ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ரொம்ப கவனிச்சுக்கிடுங்க. ஒரு இளையவனின் அனுபவத்தோடு வந்தால் நீங்கள் நிஜஸ்தர். 2, நீங்கள் இளையவனின் அனுபவத்தோடு இருப்பீங்களானா எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, வேதத்தில் வாசிக்கும் போது 32 ஆதியாகமம் 42:34 வாசித்தா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்தா. 42:34 வாசித்தா. வாசிங்க.
சகோதரனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள். அதனாலே நீங்கள் வேவுக்காரர் அல்ல, நிஜஸ்தர் என்பதை நான் அறிந்து கொண்டு உங்கள் சகோதரனை விடுதலை செய்வேன். ஆமா, கட்டுகள்ல இருந்து விடுதலை கிடைக்கிறது. சிமியோனை எழுத்தின்படியே கட்டி வச்சிட்டார். சகோதரர்களுக்கு முன்பாக எழுத்தின்படியே இப்ப சிமியோன் கட்டப்பட்டிருக்கிறான். நீங்க இளையவனோடு வந்தால் இந்த கட்டுகள், இந்த சிறையிருப்புகள் மாற்றப்படும். இப்ப என்னை பாருங்க, நான் காலையில வந்த நேரத்திலிருந்து கவனிச்சேன். வாய்களை திறங்கன்னு பாஸ்டர் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு 10-15 நேரமாக சொல்லியிருப்பாங்க வாய்களை திறங்க. அப்ப இருக்கிறதே கொஞ்சம் ஜனம், தப்பு இல்லை, எல்லாம் நம்ம குடும்பங்களா அல்லது நமக்கு நல்ல எல்லாம் இது புதிய ஆத்துமாக்கள் எல்லாம் இல்லை. ஆனாலும் உங்க வாயெல்லாம் கட்டி தான் வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறதுல பாஸ்டர் அப்படிதான் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வாய்களை திறங்கள், சத்தம் போடுங்கள், வாய்களை திறங்க. இருக்கிறது பத்தி 15-20 பேர். இந்த 15-20 பேர்ல வாய்களை திறங்கள், கட்டுகள் மாறட்டும். எல்லாரும் ஆராதனை நேரத்திலையும் கட்டுகள் மாறட்டும், விடுதலை ஆகட்டும்னா நம்ம ஆல்ரெடி ஒன்று கூட்டத்து வரும்போது அவுத்து விட்டுருக்கு, போன உடனே கட்டப்பட போறோம். இல்லைன்னா கூட்டத்து வரும்போது கட்டப்பட்டு வரோம், போகும்போது அவுத்து விடப்படும். ஏதோ ஒரு விதத்தில் இருக்கிறோம். அதான் என்னுடைய பகுதியில் நான் உணர்றது. இருக்கிறது 10-20 பேருக்குள்ள நம்ம இருந்தாலும் நம்முடைய நிலவரம் உங்களுக்கு புரியுதானே தெரியல. நம்ம இப்படிதான் சொல்ல வேண்டியதுக்கு வேற வழி இல்லை. நம்முடைய நிலவரம் அவ்வளோ பரிதாபத்தில் கட்டுகளோடி தான் போகுது. ஒரே கட்டு விடுதலையோடு போறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. அப்போ நியாயாதிபதிகளை வாசிக்கும் போது ஒரு நியாயாதிபதி எழும்பும் போது அது 20 வருஷம் 40 வருஷம் தேசம் அமைதலாயிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்ப அப்படிப்பட்ட அனுபவங்களை பார்க்க முடியல. ஊழியக்காரங்க, பிரபலமான ஊழியக்காரங்கன்னா ஒரு ஆராதனைக்கு வரும்போது ஜனங்களை கட்டுகள்ல இருந்து விடுதலை கிடைக்காது. இது சொல்றது தப்பு இல்லை, இதுவே தான் பிரசங்கமா இருந்தா நம்ம என்னைக்கு விடுதலை ஆகிறது, என்னைக்கு அப்படின்னா அர்த்தம் என்னன்னா இளையவன் இல்லை. ஒரு இளையவன் இருந்தால் நம்முடைய கட்டில இருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. எந்த விதமான அனுபவமா இருந்தாலும் நம்முடைய ஆத்மாவில் நம்ம ரொம்ப ஃப்ரீயா இருப்போம். அல்லேலூயா. சரீரத்தில் கூட நம்ம விடுதலையோடு தேவனை ஆராதிக்கிறதுக்கு எந்த தடையும் இருக்காது. பாருங்க, சட்டம் போட்ட பிற்பாடு கூட தானியேல் எல்லாம் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிச்சார், வழக்கம் போல ஆராதிச்சார். அல்லேலூயா. சட்டம் அவரை தடுக்க முடியவில்லை. அல்லேலூயா. ஆமா, அதனால ரொம்ப முக்கியமான இன்றைக்கு விடுதலையோடு ஆராதிக்க முடியல. தெய்வ சமூகத்தில் வந்து நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி விடுதலையோடு ஆராதிக்க முடியல, தேவனை துதிக்க முடியல, தேவனை மகிமைப்படுத்த முடியல. நான் போற சில கன்வென்ஷன்கள்ல மனத்தாழ்மையா சொல்லேன், சில இடங்கள்ல ஆண்கள் எல்லாம் எடுத்து பார்த்தா ரொம்ப பெரிய வேதனையான விஷயங்க. கையை தட்ட வைக்கிறதுக்கும் வாயை திறக்க வைக்கிறதுக்கும் அதுக்குன்னு ஒரு ஆராதனைக்கு ஒரு ஊழியக்காரரை கூப்பிடணும். அதுக்குன்னு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சு அடிச்சு பிறக்கி தட்டி தடவி, எனக்கு தெரிஞ்சு கத்தோடி வரும் போய்க்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த பேடெல்லாம் போயிடும். அடிச்சவங்க போவாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அடிக்கணுங்கிறதுக்காக இது செய்றாங்க. நிறைய பேர் ஆராதனைக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் போடுறவங்க பாட்டே படிக்கிறது இல்லை. அவங்க அந்த போடுறது மட்டும்தான் அவங்களோட வேலை, அடிக்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலை. ஆராதனை டைமே கிடையாது. அதனால எனக்கு தெரிஞ்சதுல ஒரு வேளை வருகையில் ஆண்டவர் எடுத்துக்கொண்டா இதெல்லாம் போயிடும் நினைக்கிறேன். அங்க தேவையில்லை. ஒருவேளை என்ன இது நல்ல சத்தம் போடுது, இது நல்ல அடி வாங்குது, அதனால இது போகும் இதெல்லாம் என்னன்னா நம்முடைய லைஃப்ல விடுதலை இல்லை. அல்லேலூயா. ஒரு விடுதலை இருக்கிற மனுஷன் எனி டைம் தேவனை துதிக்கிறதுக்கு பிரச்சனை இருக்காது. அல்லேலூயா. அடிச்சு தூக்கி எழுத்தின்படியே கட்டி போட்டாலும் தொழுமரத்தில் போட்டாலும் சரி, பவுலும் சீலாவும் நடுராத்திரில அடிச்சு அடி புண்ணு, அந்த வேதனை, அந்த என்ன சொல்ல ரத்தங்கள் துடைக்கப்படல, காயத்தின் தன்மையோடு அந்த இரவு பசி பட்டினியின் அனுபவத்தோடு அடி காயங்களின் அனுபவத்தோடு வேதம் சொல்லுகிறது, நடுராத்திரியே பவுலும் சீலாவும் பாடி துதித்தார்கள், ஜனங்கள் கேட்டார்கள். அல்லேலூயா. ஆராதனையின் அனுபவம் என்பது அதுதான். இன்றைக்கு கட்டுகள் என்ன பாசத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஆராதனை நடத்தும் போது மட்டும்தான் விடுதலை, அபிஷேகம், அந்நிய பாஷை எல்லாம். மைக்கு கையில கிடைச்சா பறத்திடுவோம். மைக்கு கையில விட்டு போய் நாங்க சேர்ல உட்கார்ந்தா நாங்க உறங்கிடுவோம். எங்க நிலவரம்? நம்ம போற கன்வென்ஷன்ல எல்லாம் நல்லா கவனிப்பேன். ஒரு 10-20 ஊழியக்காரங்கெல்லாம் இருந்தாங்கன்னா 2வது வருஷம் 3வது வருஷம் எல்லாம் லேசா நான் சைடு கண்ணு போடுவேன். நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறதுக்கு இல்லை, ஆனா கவனிப்பேன். அப்ப பாத்தீங்கன்னா சில நேரங்களில் நம்ம ஊழியக்காரங்களை அசந்து உறங்குவாங்க. விசுவாசிகள் கூட கொஞ்சம் பயபக்தியா உறங்குவாங்க. ஊழியக்காரங்களை பொறுத்தவரை உறங்கிட்டாங்கன்னா, நைட்டு பிரேயர்கள்லாம் வந்தாங்கன்னா ஊழியக்காரங்க அழகா உறங்குவாங்க. அந்த டேபிள் எல்லாம் நமக்கு அதுக்கு தான் வச்சிருக்கிறது. சில நேரங்கள் அது ஊழியக்காரங்களை காப்பாத்திடும். விசுவாசிகளுக்கு தெரியும், ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாமே என்னன்னா விடுதலை இல்லை. அல்லேலூயா. ஆமா, எனி டைம் 24 மணி நேரம் நம்ம போற தேசத்துல வேற லெவல். அல்லேலூயா.
ஆமா, இன்றைக்கு பிரசங்கம் விடுதலையோடு பேசுறதா இருக்கலாம், ஒரிஜினலா லைஃபுக்குள்ள. அப்ப இளையவனின் அனுபவம் வரும்போது யோசேப்பு சொல்றான், நீங்க கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்படலாம், கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்படலாம். இன்றைக்கு அநேக தெய்வ பிள்ளைகளுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள ஒரிஜினலான, அதாவது உண்மையான தெய்வீகமான ஒரு விடுதலை இல்லாம இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த விடுதலை இருந்தா வேற லெவலுங்க. அல்லேலூயா. அந்த உலகத்துல உண்மையிலே பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசு கிட்ட இருந்து, உலகத்தின் வேஷத்துல இருந்தெல்லாம் விடுதலை பெற்றாங்கன்னா அவங்க லைஃபே வேற. அல்லேலூயா. பணமோ பொருளோ சொத்தோ சுகமோ எதுவுமே மேன்மையா இருக்கு. அந்த விடுதலைக்கு முன்பாக இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உலகமே, அதான் பைபிள் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில விடுதலையே இல்லை. இம்மா துண்டுக்கு இருக்கிற ஒரு பொட்டு கம்மல ஜெயிக்க முடியாத நிலவரத்தில் இருக்கிறாங்க. ஒரு கை என்ன சொல்ற, சரி ரைட் ஓகே நம்ம என்ன போ. அப்ப இப்படி விடுதலை இல்லாம இருக்கிறோமானால் இளையவன் நமக்குள்ளே இல்லை. அல்லேலூயா. அது நீங்க தான் ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. ஒரு செல்போன் உபயோகப்படுத்துறதுல இருந்து விடுதலை இல்லையான்னு பார்க்கணும். அல்லேலூயா. ஆமா, ரொம்ப கவனமா இருக்கணும். ராத்திரி ஆச்சுன்னா செல்போன் எடுத்து சிலருக்கு வாட்ஸ்அப்ல என்ன சொல்லலாம், ஸ்வீட் ட்ரீம் எல்லாம் அனுப்புனா தான் அவங்களுக்கு நிம்மதி இருக்கும், நிம்மதி இருக்கும். பழைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸு காரியம் அது இது எல்லாத்துக்கும் அனுப்பி அவங்க இது செய்து திருப்பி அதை அழிச்சு அப்புறம் தான் அவங்க படுப்பாங்க. ஏன்னா அதில் வச்சுக்கிட்டும் படுக்க முடியாது. காலையில் எழும்பி புருஷன்னா மனைவி பார்த்துட்டு ஆபத்து, மனைவினா புருஷன் பார்த்துட்டு ஆபத்து. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ரைட். இப்போ நம்ம விடுதலை இல்லாத அனுபவம். மூன்றாவது, இளையவன் அனுபவத்தோடு வரும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 42:20 வாஸ்தா, 42:20 வாஸ்தா வாசிங்க. சகோதரனை என்னிடத்துக்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள், அழைத்துக் கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை. சாவதில்லை. மரணம் இங்கே பரிகரிக்கப்படுகிறது. மரணம் என்கிற வார்த்தை பரிகரிக்கப்படுகிறது. மரணம்னா அர்த்தம் என்ன, சாவுன்னா அர்த்தம் என்ன? நல்ல உபதேசம் தெரிஞ்ச தெய்வ பிள்ளைகள் தானே கேட்பேன், தம்பி மரணம் சாவுன்னா என்ன அர்த்தமா? தெரிஞ்சதை சொல்லுங்க, ஒன்றும் பயப்படாங்க, சும்மா தெரிஞ்சதை சொல்லுங்க. மரணம் சாவுன்னா அர்த்தம் என்ன? பாவம், அது பாவம் போல பாவியா இருக்கு. சரி, மரணம் சாவுன்னா என்ன அர்த்தம்? இறக்கு. அவங்க படிப்புக்கு தக்க விளக்கம் சொல்லிட்டு போறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. மரணம் என்பது பிரிவு. மரணம் என்பது பிரிவு. இப்ப நான் பேசிட்டே இருக்கிறேன், இறந்துட்டேன்னா உங்களை விட்டு பிரிஞ்சுட்டேன். ஆனா நான் அழியல. எங்க அது இந்த பூமியில பிறந்த கருவறையில ஜீவன் உண்டான காலத்திலிருந்து ஒரு மனிதன் மரிக்கிறான் அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு பிரிவு. அல்லேலூயா. இப்ப கருவறையிலே சில குழந்தைகளை அழிச்சிருவாங்க, கள்ளத்தனமா உள்ளது அல்லது அபாசன் பண்ணி இப்படி ஏதாவது அழிச்சு வந்த குழந்தை எல்லாம் பரலோகத்தில் உயிரோடு தான் இருக்கு. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போனா தான் தெரியும் எந்தெந்த குழந்தை யார் யாருக்கு பிறந்துன்னு சொல்லி தெரியும். அந்தந்த குழந்தைகள் வந்து கூப்பிட்டுரும், அப்பா வாங்கப்பா, அம்மா அண்ணா நிக்கிறாங்கன்னு சொல்லி. இல்லைன்னா அம்மையை கூட, அம்மே இங்க வாங்கம்மா, அப்பா அண்ணா நிக்காரு தேப்போம். பரலோகத்துக்கு போனாதான் தெரியும் யார் யாருக்கு எத்தனை குழந்தை பிறந்துச்சு, எந்த குழந்தையெல்லாம் யாருக்கு பிறந்துச்சுங்கிறதெல்லாம் என்ன செய்யும் தெரியும். அல்லேலூயா. கல்யாணத்துக்கு முன்னால பீஸ் போனதா, கல்யாணத்துக்கு பின்னால பீஸ் போனதா அப்படிங்கிறதெல்லாம் அப்பதான் தெரியும். சொந்த தகப்பனால் உணர்வுபடுத்தப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறது, சொந்த தாயால் உணர்வுபடுத்தப்பட்டது. இப்ப இந்த சப்ஜெக்ட் இப்ப மரணம் அப்படிங்கிறது பிரிவு. என்னது பிரிவு? என்னது பிரிவு? அப்ப இந்த இடத்துல பிரிவினி வரும்போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானை தம்முடைய மரணத்தினால் ஆண்டவர் அழித்தார். அல்லேலூயா. நீங்கள் சாவதில்லை, மரணம் பரிகரிக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் அதாவது சாகிற பாவிக்கும் மரணம் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்க, அந்த வார்த்தை தேவனை விட்டு நித்திய நித்தியமா பிரிவான். அவன் அழிஞ்சு போக மாட்டான், அவன் நரகத்துல நித்திய நித்தியமாய் தேவனை விட்டு பிரிவான். அல்லேலூயா. மரணம் என்பது இந்த உலகம் சொல்றது போல உலகத்தின் கருத்தின்படி அழிஞ்சு போறது, இல்லாம போறதல்ல. மரணம் என்கிற வார்த்தைக்கு இருக்கிற விளக்கம் பிரிவு. அல்லேலூயா. ஆமா. சாகிறவனுடைய சாவை கர்த்தர் விரும்புகிறதில்லை. பாவம் செய்தவனாய் ஆத்துமாவிலே மரித்தவனாய் சாகிறவனுடைய சாவு, சரீரத்தை விட்டு மரணம் என்கிற அனுபவத்திலே ஒரு மனிதன் வெளியே வந்து நித்திய நித்தியமாய் இரண்டாம் மரணமாய் அக்கினியின் கந்தோமிர கடலுக்குரிய அந்த மரணத்தை சந்திப்பதை தேவன் விரும்புவதில்லை. இளையவனின் அனுபவத்தோடு வந்தால் என்ன நடக்கும்? சாவதில்லை. மரணம் என்ன செய்யப்படுது? பரிகரிக்கப்படுகிறது. ஜீவனும் அழியாமையும் வெளியரங்கமாக்கப்படுது. இன்னைக்கு ஊழியக்காரங்களாம் மருந்து எடுக்க போறாங்கன்னா ஒன்று பயம். மருந்து எடுக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அதுல ஒரு காரணம் மரண பயம்.
ஜீவகாலமெல்லாம் அடிமைப்பட்டிருந்த மரண பயத்திலிருந்து விடுதலை. ஒரு 10% எங்களுடைய கணக்கின்படி சொன்னா ஒரு தெய்வ பிள்ளைக்கு பரலோகத்தை குறிச்ச ரெவலேஷன் வெளிப்பாடு இருக்குமானா கண்டிப்பா மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க, சந்தோஷமா போயிடுவாங்க. அல்லேலூயா. எவ்வளவு, எத்தனை %? 10%. எத்தனை %? 10% பரலோகம்னு ஒரு இடம் இருக்கு, அதுல எனக்கு ஒரு இடம் இருக்குன்னா கண்டிப்பா போயிடுவாங்க. இப்ப பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். காலையில 2 வீலர்ல புறப்பட்டேன், 2 நாள் கார்ல கூட்டு போனாங்க, எனக்கு இடம் இல்லை. போகும்போது இந்த இடத்தினுடைய காரியங்களை நேற்று பாஸ்டர்கிட்ட கேட்டு மனசுல அப்படி பதிச்சுட்டேன். வரும்போது சரி தக்கலையில இருந்து இந்த ரூட்ல வரணும், வரும்போது பெருஞ்சலம்பு போகிற ரைட் ஹேண்ட் சைடு ரோடை விட்டு அடுத்த தாண்டி ஜங்ஷன் வரும்போது சித்திரங்கோடு வரும், சித்திரங்கோடுல இருந்து லெஃப்ட் போனோம்னா அதில் வரும்போது அடுத்து ரைட்டு பக்கத்தில் அந்த இன்டர்லாக் அந்த ரோடு போட்டது வரும். அப்படிங்கிற ஒரு மைண்ட் எனக்குள்ள வந்துட்டு. அல்லேலூயா. நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இப்ப என்னாச்சு, வண்டி எடுத்தேன், என் போக்கில் என் வண்டி வருது, கரெக்டா ஏரியாவுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அல்லேலூயா. புரியும்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் புரியுது அவங்களுக்கு. என்னுடைய பிரயாணம் தடைப்படவில்லை, என்னுடைய பிரயாணம் தடைப்படவில்லை. எனக்கு இருந்த அந்த குறிக்கப்பட்ட அறிவு ஆண்டவருடைய கிருபையினால செயல்பட ஆரம்பிக்குது. சரி, ஓகே ஓகே ஓகே. இது போல பரலோகம் என்பதை குறித்து உண்மையா சொல்றேன், உங்களுக்குள்ள உண்மையிலே அது மேன்மையான இடம், அந்த ராஜ்யம் எனக்கு தேவை, அந்த ராஜ்யத்துல எனக்கு இடம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமானா இந்த பூமியில வாழும்போது மரணத்தை குறிச்ச பயமே உங்களுக்கு இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு மேல விளக்கம் எப்பமாவது நம்ம சந்தித்தால் பாப்போம். 4வது, இளையவன் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? இளையவனின் அனுபவத்தோடு வந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 5:2 வாசித்தால், ஆதியாகமம் 42:5-2 வாசித்தா வாசிங்க. கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ள போகிறவர்களுடனே கூட. வேண்டாம், அந்த வசனம் வேண்டாம். ஆதியாகமம் 44:2 வாசி. ஆதியாகமம் 44:2 வாசி. இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான். போதும். இப்ப என்ன ஒரு விஷயம் இதுல இருக்குது, இளையவனோடி வந்தா காலி சாக்கு நிரம்பும். என்ன சாக்கு நிரம்பும்? காலி சாக்கு இலவசமாய் நிரம்பும். எப்படி நிரம்பும்? இலவசமாய் நிரம்பும். அதான் ரொம்ப முக்கியம். அவன் பணம் வெள்ளி பாத்திரம், அது அடுத்த குறிப்பில் நம்ம கொண்டு வரும். இப்ப 4வது, இளையவனின் அனுபவத்தோடு வந்தா நம்முடைய சாக்கெல்லாம் நிரம்பும். அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய ஜீவியத்துல ஒரு இளையவனின் அனுபவம் இருக்குமானா ஆசீர்வாதத்துக்கு லப லபன்னு அடிக்காண்டு. இப்ப எல்லா ஊழியக்காரங்க எல்லாம் ஆசீர்வாதத்தை குறித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சபையில உண்மையா மனப்பூர்வமா சொல்றேன், எழுத்தின்படியான ஆசீர்வாதத்தை குறித்து பேசுறாங்கன்னா அந்த சபை அட்ட தருத்திரமா தேவனால ஆசீர்வதிக்கப்பட முடியாத சபை. அல்லேலூயா. எழுத்தின்படியான ஆசீர்வாதத்தை குறித்து பேசவே வேண்டிய நம்ம யாருடைய பிள்ளைகள்? நம்ம யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. வானமும் பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. அல்லேலூயா. 34 வருஷம் ஊழிய பாதையில மனத்தாழ்மையா சொல்ல கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் அவருடைய பிள்ளையா இருந்தா எனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இந்த இடம் இருக்குது, ஆண்டோடைய கிருபையினால பாஸ்டர் பிற்பாடு இந்த தம்பிக்கு தானாவே வந்துடும். அல்லேலூயா. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைத்து போற சுதந்திரையில கேட்க வேண்டிய கேள்விக்கு இடமே இல்லை. இல்ல, இன்னைக்கு போட்டு நம்ம ஊழியக்காரங்க போட்டு நம்மளை போட்டு பேசி பேசி அந்த வாக்கு தத்தம் எங்க வாக்கு தத்தம் எங்க எல்லா வாக்கு தத்தமும் எல்லாருக்கும் நிறைவேறாதுங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் வேற, தாவீதுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் வேற, ஒவ்வொருத்தருக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் வேற. அல்லேலூயா. ஆமா, அதனால நீங்க போய் எல்லா வாக்கு தத்தத்தையும் எடுத்து நீங்க சொல்லலாம், உங்களுக்கு உள்ளதை மட்டும்தான். அதான் சொல்லியிருக்கு, நீர் என்னை நம்ப பண்ணின வசனங்களை நினைத்தள்ளும். அல்லேலூயா. எல்லா வாக்கு தத்தமும் எல்லாருக்கும் இருக்கு. எனக்கு ஏன் அழைப்புக்குரிய வாக்கு தத்தம் கர்த்தர் தந்திருப்பார். அல்லேலூயா. ஏன் அழைப்புக்கு தக்க வசனத்தை கர்த்தர் தந்திருப்பார். அல்லேலூயா. எல்லா வசனத்தையும் பிரசங்கிப்பேன், எல்லாம் எனக்குரியது இல்லை. அல்லேலூயா. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த பகுதியில். இன்னைக்கு பாத்தீங்களா, ஆசீர்வாதத்தை குறிச்சு வாக்கு தத்தங்களை சொல்லி ஊழியக்காரங்க அவங்க பை நிறையறதுக்கு, அவங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு, அவங்க லக்ஸூரியஸான வாழ்க்கை வாழ்றதுக்காக இன்றைக்கு அப்படி பேசுறாங்க. அவங்க போக்குல பேசுறாங்க. பெந்தகோஸ்த மார்க்கத்துல நகை நட்டு கலத்தணும், அவ்வளவுதான். மீதி எப்படி இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை.
ஊழியக்காரங்க எப்படி வேஷமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவங்க வயறு நிரம்பணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நல்ல கார் வாங்கணும், நல்ல லக்ஸூரியஸா வாழணும், அதுக்கு ஜனங்களை ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவாங்க. ஏங்க உண்மையா ஒரு ஆவிக்குரிய சபையில நல்ல சத்தியத்தை சொன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் அங்க 5 அப்பம் 2 மீன் இருந்தாலும் அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து மீதியாகிற அளவுக்கு வைப்பார். அல்லேலூயா. என்னுடைய ஜீவிய ஊழிய அனுபவத்தில் மனத்தாழ்மையா தெய்வ பயத்தோடு சொல்ல 34 வருஷத்துல பணம் பொருளை முக்கியப்படுத்துறதே கிடையாது. ஆண்டோட கிருபையினால ஊழியம் செய்த எல்லா சபைகளிலும் சரி, இன்றைக்கு இருக்கிற சபையை எடுத்து பார்த்தாலும் சரி, ஒண்ணுமே இல்லாத நிலவரத்தில் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க தொந்தரவு கொடுத்த இடத்திலே கத்தர் இடம் வாங்க வச்சு வீடு கட்டி இன்றைக்கும் ஆண்டோட கிருபையினால சந்தோஷமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. சகல ஆசீர்வாதத்தோடு இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும்னு பெருசா நாங்க ஜெபம் பண்ணதில்லை, ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதையெல்லாம் ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையாவும் உங்களுக்கு கூட. ஆமா, காலி சாக்கு நிரப்புற வேலை அவருடைய வேலை. எனக்கும் உங்களுக்கும் சாப்பாடு தராம என்ன போஷிக்காம ஆண்டவருக்கு வேற என்ன டியூட்டின்னு கேட்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரங்க எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல, உங்க பாஸ்டர் காணிக்க பாட்டுலாம் பாடல, அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். சில இடங்கள்ல அப்பா காணிக்க பாட்டை பாடி என்னனியாவது கையில் இருக்க 10 ரூபாய் 20,000 கறந்துருவாங்க. நம்ம காணிக்க பாட்டு பாடாண்டா காணிக்க எடுக்காண்டாங்கிறதுல நம்மளை போஷித்து காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு என்ன தேவைங்கிறத உன்னை பரமபிதா, உங்களுக்கு என்ன தேவைங்கிறத உங்கள் பரமபிதா என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக ஆயத்தம் பண்ணினவளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷங்களுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லைன்னு சொல்லி எழுத்தின்படியும் சரி ஸ்பிரிச்சுவலாவும் சரி. அல்லேலூயா. அதனால ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் இந்த நாட்கள்ல அறிந்து கொள்ளணும். இளையவனோடு வந்தா காலி சாக்கு நிரம்பும். நம்ம ஸ்பிரிச்சுவலா ஒரு இளையவனின் அனுபவத்தோடு வந்தா நம்ம காலி சாக்கு, நம்ம குடும்பம் எழுத்தின்படியான எல்லா நன்மையும் கத்த தருவார். அல்லேலூயா. ஒரு சபைக்கு வரும்போது ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம குடும்பங்கள்ல ஒரு இளையவனின் அனுபவத்தோடு வாழ்ந்தா போதும் பரலோகத்தின் தேவன் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகிற அளவுக்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் உன்னை அப்படி ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார். கேட்டு ஏமாந்து போறாங்க. தேவையான பேசுனது தப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்படி எல்லாம் பேசுற ஊழியக்காரங்க, எனக்கு தெரிஞ்ச அறிவில் இருந்து சொன்னா தமிழ்நாட்டில் இப்படி பேசினவங்க தான் சொத்தும் வசதியுமா பெருகி இருக்கிறாங்க. அல்லேலூயா. 1000 2000 5000 10,000 பேருக்கு பேசி இருப்பாங்க. அவங்க வசதி ஆயிருக்கிறாங்க, ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி இருக்கிறாங்க, காலேஜ் கட்டி இருக்கிறாங்க, ஸ்கூல் கட்டி இருக்கிறாங்க, ஆஸ்பத்திரி கட்டி இருக்கிறாங்க, எல்லாம் கட்டி இருக்கிறாங்க. ஆசீர்வாதத்தை பேசி ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்னு தெரியாது. ஒருவேளை ஒரு 5000 பேர் அவங்க கணக்கில் இல்லை, அவங்க கூட்டங்களில் ஒரு 10,000 பேர் அட்டன் பண்றாங்கன்னா ஒரு 100 பேர் வேணா எழுதி கேட்காங்க, கூட்டத்துக்கு போகாட்டாலே இது செய்வோம். அதனால கவனமா இருக்கும். நம்ம லைஃபுக்குள்ள ஒரு இளையவன் இருந்தால் காலி சாக்கு தானா என்ன செய்யும், 5 அதே வசனத்தை வாசித்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல அர்த்தம் இருக்கும். வாசிங்க, நல்ல ஒரு வார்த்தை இருக்கும். அர்த்தங்கிறத விட ஒரு வார்த்தை இருக்கும். வாசிங்க. இளைவன் சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாக்கிய என் பான பாத்திரத்தையும் போதும். யோசேப்பின் வெள்ளி பான பாத்திரம் யார் சாக்கில் வைக்கப்பட்டது? இளையவன் தான் தம்பி பென்யமீனுக்கு சாக்கில் வைக்கப்பட்டது. ஒரு இளையவனின் அனுபவம் நம்மகிட்ட இருந்தா தேவனுடைய பரிசுத்தம், நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீங்க குடிக்க முடியுமான்னு சொன்னேன். தேவனுடைய பாத்திரம் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும். அல்லேலூயா. நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீங்க குடிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என் கூட வலது பக்கம் இடது பக்கம் இருக்க முடியும்னு சொன்னாங்க. அந்த தன்னுடைய அந்த வெள்ளி பாத்திரம், அந்த பான பாத்திரம் எல்லாம் இளையவனுடைய சாக்கில் வைக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அநேகர் பரிசுத்தமா வாழ்றதுக்கு, தெய்வீக சுபாவங்கள்ல வாழ்றதுக்கு விரும்புறோம். நம்ம இளையவனின் அனுபவத்தில் இருந்தா ஆண்டவருடைய தெய்வீகம் எல்லாம் நமக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. ஆமா, நம்மளை பார்த்தா அவன் சொல்றான், அழகா அந்த சாக்குள்ள வச்சு அனுப்பி வைக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு இளையவனுடைய சாக்குல முதல்ல மேல தெரிகிறதே யாருக்கு பாத்திரம் தான் தெரியுது. உங்களுக்கு எந்த அளவு புரியுதுன்னு தெரியல. எனக்குள்ள ஒரு இளையவனின் அனுபவம் இருக்குமானால், தேவன் விரும்புகிற இளையவனின் அனுபவம் இருக்குமானால், யோசேப்பு விரும்புகிற இளையவனின் அனுபவம் இருந்த அந்த தன்னுடைய தம்பி ஆகிய பென்யமீன் சாக்குக்குள்ள அவருடைய வெள்ளி பாத்திரம் பான பாத்திரம் இருந்தது. இன்றைக்கும் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற என் அருமை சகோதரனே சகோதரி, என் அருமை தெய்வ ஜனமே, இந்த ஆராதனையில் உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களை சொந்த குடும்பங்களிலே கர்த்தர் விரும்புகிறதான ஒரு ஜீவியம் ஜீவிக்க முடியலன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்களா? ஒரு இளையவனின் அனுபவத்துக்குள்ள கடந்து வாருங்கள். தேவனுடைய
வெள்ளி பாத்திரமாகிய பான பாத்திரம் அன்றைக்கு எப்படி யோசேப்பு தன்னுடைய தம்பியாகிய பென்யமீனை சாக்கில வைக்க அதிகாரத்தோடு கட்டளையிட்டாரோ அதுபோல இன்றைக்கும் கூட பரிசுத்தத்தோடு கூட கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக நீதி சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் என்று சொல்லப்பட்ட அந்த தெய்வீகமான அனுபவத்தோடு கர்த்தரை சேவிப்பதற்கும் கர்த்தருக்காக வாழ்வதற்கும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று நம்ம பிரயாசப்படுவதற்கும் அவருடைய வெள்ளி பாத்திரங்கள் நம்முடைய சாக்குக்குள்ளே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளே வைக்கப்படும். அல்லேலூயா. இளையவனின் அனுபவத்தோடு வந்தா யோசேப்புக்கு பான பாத்திரம் யாருக்கு கிடைக்கும்? இளையவன் சாக்கில் இருக்கும். 6 இளையவனோடு அனுபவத்தை வந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு அந்த வேத பகுதிக்குள்ள இருந்து பார்த்தா ஆதியாகமம் 43:3 வாசித்தா. ஆதியாகமம் 43:3 வாசித்தா. வாசிங்க. அதற்கு யூதா, உங்கள் சகோதரன் உங்களோட கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன். அப்ப 6வது இளையவனின் அனுபவத்தில் வந்தா யோசேப்புக்கு முகத்தை பார்க்கலாம். யாருக்கு முகத்தை பார்க்கலாம்? நம்ம பாடுவோம் 2 பாட்டு எனக்கு பிடிக்கும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். இன்னொரு பாட்டு போதும். இன்னொரு பாட்டு. இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன், ஆசையதே எல்லால் வேறெனக்கில்லையே அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். போதும். அப்படி ஒரு 2 பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. அல்லேலூயா. இப்ப நமக்கு என்ன பாட்டு பாடினா நல்லா பிடிக்கும்? துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே துன்பமா துயரமா அப்படின்னு சொல்லி நமக்கு அப்படி பாடினாதான் வேற வழி இல்லையே. நம்ம நிலவரம் அப்படிதான் இருக்குது. அல்லேலூயா. நான் லைஃபுங்க. உண்மையா நீங்க இந்த மார்க்கத்துக்குள்ள வந்து உண்மையா நீங்க ஓட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க கண்ணுக்கு முன்னால யார் தெரியுமா? ஆண்டவர் மட்டும்தான் தெரிவார். அல்லேலூயா. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல அவரை பார்த்து பொறுமையோடு ஓடக்கணும். அல்லேலூயா. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவர் மட்டும்தான் தெரிவார். அல்லேலூயா. வேற யாருமே தெரியாதுங்க. நீங்க எப்படி வேணா எடுத்துடுங்க. இன்னைக்கு இருக்கிற ஊழியம் அதனால நம்ம பயபக்தியா ஓட வேண்டியது இருக்கு. ஊழியமா இருக்கிறதுனால பிரசங்கிக்கிறேன், மற்றபடி ரொம்ப பயமா இருக்குது. அல்லேலூயா. ஆண்டோடைய முகத்தை பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனுடைய முகத்தை பார்க்கிற நாள் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. அதெல்லாம் நமக்கு எங்கெங்க, நமக்கு நம்ம பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கும் நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு அதுக்கு தான் நேரம் இருக்குது. வெளிநாட்டு சபையிலெல்லாம் இப்போ குறிப்புகள் எல்லாம் உபவாச ஜபங்கள் எல்லாம் என்ன, வீடு கட்டி இடம் வாங்கணும், வீடு கட்டணும், கடன் அடைக்கணும், பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போகணும், என் பிள்ளை கல்யாணம் நடக்கணும். கரெக்டாக நோவா காலத்தில் என்ன விரும்புனாங்களோ அதே தான். பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் அப்படிங்கிற மாதிரி தான். ஃபுல்லாக பிறந்த நாளுக்கு கார்டு அடிக்கிறதும், சடங்கு கார்டு அடிக்கிறதும், கல்யாணத்துக்கு கார்டு அடிக்கிறதும், இப்படியே நம்ம காலம் போகுது. ஓட்டு ஓட்டு ஓட்டு. அல்லேலூயா. இதுக்கிடையில சும்மா காட்டிக்கும் ஒரு ஆவிக்குரிய விதத்தில் ஆண்டவர் வரப்போகிறார், பரலோகத்துக்கு போக வேண்டும் வேண்டாமா, அங்கே போகண்டாமா அங்கே போக வேண்டாமான்னு கொஞ்சம் போல பேசிக்கணும். நம்ம வேற வழி இல்லை. எல்லாம் பேசினா தானே செலவு நடக்கும். அல்லேலூயா. உண்மை அவருடைய முகத்தை பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த நாளெல்லாம் உண்மையிலே நீங்க காத்திருந்து அவர் மட்டும்தான் எனக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த நாள்லாம் அவரை பார்க்குற நேரத்தில் அதை வந்து சரியா சொன்னா அதான் ஒரு என்கேஜ்மெண்ட் போட்ட ஒரு பிள்ளை உண்மையா தன்னுடைய கல்யாண நாளை வெளியே காட்டிட மாட்டாங்க. அந்த நாளுக்காக அது உங்ககிட்ட கேட்டா தான் தெரியும், என்கிட்ட கேட்டா எனக்கு தெரியாது. நான் ஒரு சின்ன ஒரு அறிவுல இருந்து ஒரு ஜோடிச்சு அவங்களுக்கு அந்த மனசெல்லாம் அப்படி இருக்குமா. அதை எப்படி நான் புரிஞ்சிருக்கேன் தெரியுமா? ஒரு நல்ல சம்பந்தம் பார்த்துட்டு பிள்ளைய நாங்கள் சொல்றோன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஊர் கணக்கில் பூ வச்சுட்டு எல்லாம் போயிட்டு திருப்பி வேண்டான்னு சொன்னா அந்த பிள்ளை மனசு உடஞ்சிரும்னு சொல்லுவாங்க. நான் அதை வச்சு கெஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். என்கிட்ட கேட்டுறாங்க இது உண்மையானு சொல்லி நான் அதை வச்சு கெஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுல வேதமும் சொல்லுதா உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும்னு சொல்லி. அதனால தானே எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு அவங்க அம்மா அப்பா அன்பை விட ஒன்றும் பெருசா கிடைக்காதுங்க.
அவங்க அம்மா அன்பு தான் பெரிய விஷயம். அது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு தகப்பனாடி அன்பெல்லாம் ஒரு மிகப்பெரிய மேன்மை. ஆனாலும் அந்த அப்பா அம்மா அன்பை விட, அந்த அப்பா அம்மாவும் கூட தங்களுடைய அன்பை விட இந்த பிள்ளைகளை ஒரு பையன் கையில என்னத்தையாவது கொடுத்து எப்படியாவது கொடுத்து கையில கொடுத்துருவோன்னு நினைக்குது. அதனாலதான் இந்த பிள்ளைகளும் கூட வளர்ந்து வரும்போது எவ்வளவுதான் அப்பா அம்மா அன்பு காட்டினாலும் கூட யாராவது வல்ல காட்டி ஒரு மாதிரி ஒரு இழுப்பு இழுச்சா ஒரு இழுப்பு இழுக்கத்தான் செய்யுது. அல்லேலூயா. அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. இது எதுக்கு சொல்லனா, ஆகையினால்தான் நம்முடைய மார்க்கத்தில் அழகா சொல்லியிருக்கும், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் சுத்தம் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு என்ன செய்யப்பட்டதாம், கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல வரும்போது அவருடைய முகத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற இடம் வரும்போது உண்மையாவே அவருடைய மனவாட்டியாக ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என்று சொல்லி என் ஏசப்பா எப்ப வருவார், அவருடைய முகத்தை நான் எப்ப பார்ப்பேன்னு சொல்லக்கூடிய எண்ணம், ஏக்கம், வாஞ்ச, தவிப்பு இருக்குமானாம் அவங்க லைஃப்ல எல்லாம் அந்த அப்படி இருக்கும். அவருடைய நேசத்தினால நான் சோகம் அடைந்திருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? அதுபோல ஒரு சோகம் இருதயத்துல இருக்குங்க. எதுவுமே இருக்காது. பணம், பொருள், சொத்து, சுகம், ஆசா, பாசம் எதுவுமே இருக்காங்க. அலங்காரம் எதுவுமே விருப்பம் இருக்காங்க. உண்மையா சொல்றேன், எப்ப பார்க்கலாம் எப்ப பார்க்கலாம் ஏசப்பா எப்ப பார்க்கலாம், அதுவே அவளுடைய வாஞ்சியா இருக்கும், அதுவே அவளுடைய தவிப்பா இருக்கும், அதுவே அவளுடைய நோக்கமா இருக்கும், அதுவே அவளுடைய லெக்கா இருக்கும், அதுவே அவளுடைய லட்சியமா இருக்கும். பரிசுத்த பவுல் சொல்கிறது போல, அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னான வேளை மறந்து முன்னான வேளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொன்னது போல வாஞ்சை விருப்பம் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு குடியிருக்க எனக்கு ஆசையா இருக்கிறது, அது அதிகமான நன்மையா இருக்கும் என்று சொன்னது போல ஆண்டோட முகத்தை பார்க்கிற அந்த நாள், எழுத்தின்படியே நம்முடைய ஜீவியத்தில் அவருடைய முகத்தை பார்க்கிற அந்த நாள் இருக்குது. அந்த நாளுடைய மேன்மை, அந்த நாளுடைய மகிமை, அந்த நாளுடைய பரவசம் யாராலுமே சொல்ல முடியாதுங்க. அல்லேலூயா. யோசேப்பு சொல்றான், நீங்க இளையவனின் அனுபவத்தோடு வந்தால் என் முகத்தை பார்க்கலாம், என் முகத்தை பார்க்கலாம். அல்லேலூயா. நிறைய விளக்கங்கள் இருக்கு. தேவனுடைய முகத்தை பார்க்கிறேன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி, அதுக்கு இப்ப நம்ம விளக்கம் சொல்லிட்டு போனா நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வர முடியாது. நம்ம இப்போ இன்ட்ரோடக்ஷனா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏழாவது, ஒரு இளையவனின் அனுபவத்தோடு வந்தால் என்ன கிடைக்கும்னு யோசேப்பு சொல்றார். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசி. ஆதியாகமம் 45:10 வாசி. உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசை நாட்டில் வாசம் பண்ணி. போதும், மொத்தமா சொன்னா என்ன, இளையவனின் அனுபவத்தோடு வந்தா நீங்க ஏன் கூட வாழலாம். யாரு கூட வாழலாம்? ஏன் கூட என்ன செய்யலாம்? வாழலாம். சரியா? ஓகே. அப்போ இப்ப நம்ம புரிஞ்சிட்டோம். யோசேப்பு சொன்ன இளையவன் பென்யமீன். நம்ம வாழ்க்கையில இப்ப இளையவன் யாரு பார்க்கலாம். அப்ப நம்மளும் கூட இளையவனின் அனுபவத்தோடு இருந்தா ஆண்டவராய் இயேசுவை கூட நித்தியமாய் பரலோகத்தில் இருக்கலாம். அல்லேலூயா. பரலோகத்தை குறித்து சும்மா கொஞ்சம் சொல்லிட்டு போமா. உங்களுக்கு ஒரு சின்ன, உங்க பாஸ்டர் எப்பவுமே பரலோகத்தை பேசுறாங்க, அதனால நம்ம அதை பற்றி ரொம்ப பேசாண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கருத்துக்களை சொல்றேன். ரொம்ப பெரிய அளவுக்கெல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சதை பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன். அப்படிதான் என்னை பொறுத்தவரை சொல்ல முடியும். ரொம்ப பெருசா தெரியும், உங்க பாஸ்டர்லாம் ஒரு கன்வென்ஷன் பிரசங்கியார், அந்த அளவுக்கெல்லாம் நமக்கு தெரியுமான்னா எனக்கு தெரியல. தெரிஞ்சதை கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பில்டப் போட்டே பேசுறேன்னு வச்சுக்கேன். பரலோகத்தில் ஒரு கேலண்டர் இருக்குங்க. அந்த கேலண்டரில் ஒரு நாளுங்கிறது பூமிக்கு 1000 வருஷம். எத்தனை வருஷம்? பூமியில 100 வருஷம் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, பூமியில 900 வருஷத்துக்கு மேல உயிரோடு இருந்தது ஒரு 7 பேர் சொல்லியிருக்கு. அந்த 7 பேரும் கூட பரலோக கேலண்டர் படி ஒரு நாள் உயிரோடு இருக்க. மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு பிற்பாடு தான் கேலண்டர் அப்படிங்கிற ஒரு நாட்குறிப்பு வந்துச்சு. அல்லேலூயா. மனிதன் வீழ்ச்சி அடைவதற்கு முன்பாக நாட்குறிப்பே என்ன செய்யாது, கிடையவே கிடையாது. அது காலமே கிடையாது. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட பிற்பாடு தான் அவருடைய ஆயுசு நாட்கள் கணக்கிடப்பட்டது. ஏன் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதுக்கு பிற்பாடு தான் மரணம் என்கிற ஒரு வார்த்தை பூமியிலே உதயமானது. அல்லேலூயா. மரணம் என்கிற வார்த்தை உதயம் இல்லாத இடத்திலே எதற்கு நாட்களும் காலங்களும். அல்லேலூயா. அதனால நித்தியம் ஸ்தாபிக்கப்பட்ட பிற்பாடு அங்கே என்ன இருக்காது, நாட்களும் காலங்களும் இருக்காது. யுகாயுகமாக காலாகாலங்களாக நாமும் தேவனோடு வாழும். அங்க உள்ள கேலண்டர் படி இங்க ஒரு நாள் கூட மனுஷன் வீழ்ச்சிக்கு பிற்பாடு வாழல. 7 பேர் 900 வருஷத்துக்கு மேல வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த 7 பேரும் கூட 1000 வருஷம் என்று சொல்லக்கூடிய வேத கணக்கின்படி பரலோக கணக்கில் ஒரு நாள் உயிரோடு இருக்கலாம். அதனால தான் சொல்லியிருக்கோம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். பரலோகம் நீ பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாமே பொருத்தள வீதின்னு சொல்லியிருக்கு. அந்த பொருத்தளங்கிறது நம்ம போட்டிருக்க
போட்டிருக்க பொண்ணு மாதிரி கிடையாது. நம்ம போட்டிருக்கிற பொண்ணெல்லாம் இப்போ இது ஆபரணங்கள்லாம் இது கூட சிலது சேர்த்து தான் செய்திருக்கிறாங்க. ஒரிஜினல் பொன் அப்படிங்கறத எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பசும்பொன்னு இருக்கும். அந்த பொன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா மிருதுவா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, அதுக்கு தான் நம்ம பார்த்தீங்கன்னா பட்டு கூட பாருங்க, அது நூல்ல இதுலயும் சாஃப்டா இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் வைத்திருக்கிற ராஜ்யத்தின் தரை பொற்தள வீதியாக இருக்கும். அல்லேலூயா. இன்னும் அந்த ராஜ்யத்தின் மேன்மையை சொன்னா, அங்க எந்தரான நேரத்துல இருந்து 1 கோடி வருஷம் ஆனாலும் எதுவுமே பழசா இருக்காது, எல்லாமே புதுசு புதுசா இருக்கும். அல்லேலூயா. எதுவுமே பழசா தான் பைபிள்ல சொல்லிருக்கு. நியூ ஜெருசலேம். என்ன ஜெருசலேம்? நியூ ஜெருசலேம். இன்றைக்கு சேட்டலைட் கனெக்ஷன்ல இன்டர்நெட் இதுல செல்போன் வச்சிருக்கிறவங்க பெரிய செல்போன் வச்சு அதை ஒரு தடவை டிஸ்பிளே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா அதுல சில இமேஜ்கள் வேண்டாம், அதுல சில இமேஜ்கள், அதுல சில வீடியோ வரும். அடுத்த தடவை டிஸ்பிளே ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி பார்த்தா வேற என்ன வரும். அப்படி இன்றைக்கு உலகத்துல சேட்டலைட் இன்டர்நெட் அனுபவத்துல மனுஷன் அப்படி வச்சிருப்பான். ஆனா ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சபையாகிய ஜனத்துக்காக, தம்முடைய மனவாட்டிக்காக ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற அந்த ராஜ்யத்தின் மகிமை எல்லாமே புதுசு புதுசா இருக்கு. அல்லேலூயா. எதுவுமே பழசா இருக்காது. நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ராஜ்யத்தின் மகிமை வர்ணிக்க முடியாது. பரிசுத்த அப்போஸ்தலனாகிய திவ்ய வாசகனாகிய யோவான் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொன்னார், மகிமையடைந்த புதிய எருசலேம் என்று சொல்லி. அல்லேலூயா. மகிமை என்கிற வார்த்தை ஒரு உன்னதமான, உச்சிதமான, மேன்மையான ங்கிற வார்த்தையோடு சொல்லலாம். தி குளோரியஸ் காஸ்பல் சொல்றது போல அந்த வார்த்தை மிகவும் மேன்மையானது. அல்லேலூயா. அதுக்கு மேல ஒரு வார்த்தையே கிடையாது. அவ்வளவு பெரிய மேன்மை. இந்த உலகத்துல தேவன் படைச்சிருக்கிற இந்த அழிந்து போற உலகத்தில் இருக்க அமேசான் என்கிற ஒரு காட்டுல இன்றைக்கு வரைக்கும் 20% மனிதனால ஆராய்ச்சி பண்ணி முடிக்க முடியல. தேவனுடைய சிருஷ்டிப்புடைய ஒரு நாள் சிருஷ்டிப்பாக சூரியன் சந்திரனை இன்றைக்கு மனுஷன் இவ்வளவுதான் வெளிச்சோனி கண்டுபிடிச்சு எழுதி முடிக்க முடியல. தேவனுடைய சிருஷ்டிப்பின் ஒரு நாளை மனிதனால கண்டுபிடித்து எழுத முடியாட்டா. 21 நூற்றாண்டுகளாக நான் போய் உங்களுக்காய் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளன்னு சொன்ன ஆண்டவராய் இயேசுப்பா சொன்ன அந்த ராஜ்யத்தின் மகிமை எப்படி இருக்கான். மகிமை அடைந்த புதிய எருசலேம், கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். என் அருமை சகோதரனே சகோதரியே, ஆண்டவராய் இயேசுப்பாவோடு நித்திய நித்தியமாய் வாழ வேண்டுமானால் ஒரு இளையவனின் அனுபவம் தேவை. இன்றைக்கு உன் பணம் உன்னை பரலோகவாசியா மாத்தாது, உன் அழகு உன்னை பரலோகவாசியா மாத்தாது, உன் திறமை உன்னை பரலோகவாசியா மாத்தாது, உன் படிப்பு உன்னை பரலோகவாசியா மாத்தாது. உனக்குள்ளே ஒரு இளையவனின் அனுபவம் இருக்குமானால் நித்திய நித்தியமாக. அன்றைக்கு யோசேப்பு சொல்லுவான், தன்னுடைய சகோதரன்ட்ட சொல்லி அனுப்புறான், என் அப்பாவை அழைச்சிட்டு வாங்க, இளையவனின் அனுபவத்தோடு வாங்க, எங்க அப்பா வரட்டு, நீங்க எல்லாரும் என் கூட வாழ முடியும். ஒரு இளையவனின் அனுபவத்தோடு வந்தால் நித்திய நித்தியமாக நமது ஆண்டவராய் இயேசுப்பாவோடு கூட பரலோக ராஜ்யத்தில் வாழ முடியும். என் அருமை சகோதரே சகோதரியே, என்ன நேசிக்க யாருமே இல்லை. எனக்கு பணம் இல்லை, எனக்கு பொருள் இல்லை, எனக்கு சொத்து இல்லை, எனக்கு அழகு இல்லை, எனக்கு அந்தஸ்து இல்லை, என்ன அங்கீகரிப்பார் இல்லை, நான் ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறேன், ஒரு லாசரோவை போல காணப்படுறேன் என்று ஒருவேளை நீ நினைக்கலாம். ஆனா இந்த கால வேளையிலே சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் சொல்றார், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நானே கர்த்தர், நான் மாறாதவர், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு என்று சொன்ன தெய்வம். வானம் உண்டாய் கடவுள் என்று சொன்னார், ஆகாய விரிவு உண்டாயிற்று, பூமியில் வெட்டாந்திரை மாறட்டும் என்று சொன்னார், வெட்டாந்திரை வானத்தையும் பூமியும் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கின தெய்வம் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்ல, உனக்காக எனக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிப்பதற்கு உனக்கும் எனக்கும் ஒரு இளையவனின் அனுபவம் தேவை. இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற சகோதரனே சகோதரி, இந்த காலை ஆராதனை உன் கண்கள் திறக்கப்படுவதாக, உன் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுவதாக. நீ நம்பி கொண்டிருக்கிற உலகத்தின் காரியம் எல்லாம் உன்னை ஒரு நாள் கைவிடும். இன்றைக்கு நீ ஆதரவாய் நினைக்கிற தாய் தகப்பன் மரிப்பார்கள், அல்லது அவர்களுக்கு முன்பாக நீ மரணத்தை சந்திக்கலாம். பணம் பொருள் உன்னை கைவிடும், அல்லது பணம் பொருள் சொத்தை விட்டு நீ பிரிக்கப்படுவாய். அப்படி ஒரு நாள் வரும்போது அழியாதவராக, அழிவில்லாமை உடையவராக, அநாதி சிநேகம் உள்ளவராக, அநாதி தேவனாக, நாட்களும் துவக்கமும் இல்லாத ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொன்னார், நான் உன்னை படைத்தது நோக்கம் என்னோடு கூட இருப்பதற்காக. நான் கல்வாரி சிலுவையில ஜீவனை விட்டது நோக்கம் உனக்காக. நான் மறுபடியும் உயிரோடு எழும்பி மறுபடி உனக்காய் வருவது, உனக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். நீ என்னோடு கூட இருப்பதற்காக இந்த நாள் உன் வாழ்க்கையை ஒரு இளையவனின் அனுபவத்தில் வருவாயாக. கர்த்தர்
கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். தெய்வ ராஜ்யத்துக்கு அந்நியமாய் போய்விடாத. உன் பணம் பொருள் சொத்து உன்னை விலைக்கு கொண்டு போக வேண்டாம். இந்த உலகத்தின் சிற்றின்பம் உன்னை விலக்க வேண்டாம். இன்றைக்கு உனக்கும் எனக்கும் தேவை ஒரு இளையவனின் அனுபவம். ஆண்டோட சமூகத்தில் வந்திருக்கிற தெய்வ பிள்ளை, கர்த்தருடைய அன்பு உன்னை சந்திக்கிறது. என்னை இழுத்துக் கொள்ளும். உமக்கு பின்பாக ஓடி வரை எதை கண்டு ஏமாந்து விடாதே. யாருக்காக வாழ்க்கை இழந்து விடாதே. யாரையும் திருப்திப்படுத்த நினைக்காதே. உனக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து இன்றைக்கும் இந்த காலை ஆராதனை என் அருமை மகளே, என் அருமை மகளே, என் அருமை தேவனுடைய பிள்ளையே, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் ரட்சிப்பு கேட்டவளை அறிந்து கொண்டால், உன் சமாதானத்தை ஏற்றவளை அறிந்து கொண்டால், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும். இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கு அனுக்கிற காலம். பிரியமானவரே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக என்று சொன்னது போல உன் ஆத்மா இந்த பூமியிலே தேவனால் வாழ்கிற ஆத்மாவாய் இருக்குமானால் நித்தியத்திலே அவரோடு கூட அவராகவே வாழ்வோம். ஹல்லேலூயா. ரைட், இப்ப போ நம்ம சப்ஜெக்டுக்கு. ஹல்லேலூயா. என்னதாவது புரிஞ்சா? என்னதோ புரிஞ்சப்பா, பரவாயில்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. ஹல்லேலூயா. இளையவன்னா யார் தியானிப்போமா? இப்போ யோசேப்பு சொன்ன இளையவன் பென்யமீன். இப்போ நம்ம வாழ்க்கைக்கு இளையவன் என்பது யார் அப்படின்னு தெரியணுமே. ஹல்லேலூயா. எங்கெந்த எந்தெந்த குடும்பங்களில் யார் யார் இளையவர்களாக பிறந்தாங்களோ அவங்கள எடுத்து இப்போ நம்ம பேச போகிறோம். ஹல்லேலூயா. சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீ நினைக்கிறேன். வாசிப்போமா? லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12-21. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, தகப்பனே, ஆசியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு போதும். 21 வாசிங்க. அப்படி லைட்டா டச் பண்ணாலே போதும். வாசியா. தகப்பனை நோக்கி, தகப்பனே, மரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். பாவம், அவங்க வசன வாசித்தே தொண்டை கட்டிட்டு பாவம், பரிதாபமா தான் இருக்குது. பாவம், ஜெபம் பண்ணும். சாயங்காலம் வாசிக்க கர்த்தர் கிருபை கொடுக்கட்டும். இப்போ நம்ம லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21 வாசித்தா, இளையவன் என்று சொன்னால் மனம் திரும்புகிற ஜீவியத்தை காட்டுது. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் கொஞ்சம் நல்ல நான் கொஞ்சம் இல்லை நல்லவன். இளைய பையன் கொஞ்சம் துன்மார்க்கமான ஜீவியம் ஜீவிக்கிறேன். ஆஸ்தியெல்லாம் பங்கிட்டு கேட்டால் இந்த சம்பவத்துக்குள்ள பையெல்லாம் நம்ம இப்போ பேச மாட்டோம். கொடுத்துட்டார், வாங்கிட்டு போனான். நல்லா ஜீவித்தான், நல்லா ஜீவித்தான். கடைசியில் பண்ணி மேய்க்கிற வேலை கிடச்சி, நல்ல வேலை. அந்த தவிடு அவனுக்கு கிடைக்காத ஒரு ஆகாரம் எனக்கு தெரிஞ்சு இந்த தவிடு தான் கிடைக்காம இருந்திருக்கு. அதை வச்சு பசியை ஆற்ற விரும்பி இருக்கிறாங்க. நம்ம சொல்கிறது போல் எல்லா எந்த சந்தோஷமும் இப்போ நமக்கு இல்லை. ரட்சிப்பின் சந்தோஷம் பெருசாக தெரிகிறது இல்லை, அபிஷேக சந்தோஷம் பெருசாக தெரிகிறது இல்லை, ஆராதனை சந்தோஷம் பெருசாக தெரிகிறது இல்லை, இப்படி நிறைய சந்தோஷம் பெருசாக தெரிகிறது இல்லை. எங்கனையாவது ஒரு இடத்துல ஒரு லெக்கின்ஸ் கிடச்சா அதை போட்டால் நமக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்லை. அதுவும் போட்டு இவ்வளவுக்கு கிழிக்கணும். கொஞ்சம் கட்டையாரெல்லாம் கிழிச்சா நமக்கு திருப்தி இருக்காது. நல்லா உயரமாக கிழிச்சிட்டு போடணும். 50 வயசு ஆன பழைய காலங்களில் போடாதவங்க கூட 50 வயசு ஆன பிற்பாடு பிள்ளைகளுக்கு எதையாவது போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட மாட்டோமான்னு விரும்புகிறாங்க. போட்டு எடுங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல நான் எங்கள் சபையிலலாம் சொல்லுவேன், நல்ல பெருசாக உள்ள ஆட்களெல்லாம் பார்த்தா சொல்லுவேன், ஒரு 2-3 லெக்கின்ஸு சுடிதார் போட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுடுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் ஆச்சுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கண் இருக்காது, மாட்டி வைக்கலாம். கண் திருஷ்டி போயிடும். அவங்கள மாயப்பட்டவங்கள மாட்டி வைக்கும்போது திருஷ்டி எல்லாம் கழிஞ்சிடும். ரைட், ஓகே, நம்ம போவோம். இப்போ இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம ஆட்களுக்கு இருக்கிற சந்தோஷம். சரியா? ரைட், ஓகே. இப்போ நம்ம போகிற வழியில் இன்னும் நிறைய தியானிக்க வேண்டியிருக்கு. இப்போவுமே நம்ம ஒரே குறிப்பில் எல்லாம் கொண்டு வந்துட்டா நல்லா இருக்காது. இப்போ இளையவன் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல மனம் திரும்புதல். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு மனம் திரும்பலின் ஜீவியம் தேவை இருக்கு. மனம் திரும்ப ஒரு 7 படிகள் இருக்கு. முதல்ல பாவ உணர்வு. என்ன உணர்வு? பாவ உணர்வு தேவை இருக்கு. நீங்க ஆஸ்பத்திரி போக மாட்டீங்கன்னு நினைக்க போன உடனே நம்ம ஆட்கள் டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க? பல்ஸ் பார்ப்பாங்க. எது பார்ப்பாங்க? பல்ஸ் பார்ப்பாங்க. உயிரோடு இருக்கா, ஆளு செத்து போச்சான்னு பார்ப்பாங்க. அது மாதிரி இந்த மார்க்கத்தில் உணர்வு இருக்கான்னு பார்க்கணும். உணர்வு உள்ளவன் உண்டோ அப்படின்னு பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு உணர்வே இல்லை. இப்போ அதை சொல்லி தந்தால் அவங்களுக்கு நல்லா புரியும். இப்போ என்ன சொல்லலாம்? அந்த செல்ஃபோனை எடுங்க தம்பி, அப்போ தான் நல்லா இருக்கும். பாவம், நீங்கள் தான் கிடச்சிங்க, வேறு ஆளும் இல்லை. சரி பார்ப்போம், பரவாயில்ல. ஒரு மாதிரி அப்படி ஒன்றும் செல்ஃபோனுக்கு முக்கியம் கொடுத்தே மாதிரி தெரில. ஒரு மாதிரி உடஞ்ச இதுதான் இருக்குது. சரி பார்ப்போம். இப்போ வருவோம். இப்போ வருவோம். இப்போது இந்த செல்ஃபோன் நல்லா கவனிச்சிடுங்க. இப்போ நீங்களும் நானும் இப்போ ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டவங்க.
உங்ககிட்ட வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பவுனுக்கு போல, யார் ஒரு பவுனுக்கு வேண்டாம், பவுனுன்னா ஒரு வேளை நீங்கள் வாங்கிடலாம், ஏன்னா பணம்னா பிணமும் வாயை திறக்க இருக்கிறாங்க, அதனால நீங்கள் எப்படின்னு தெரியாது. ஒரு 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 5 ஒரு 100 கிராம் சைஸில் ஒரு, இப்போ நான் ஆர்சியிலேருந்து வந்தவன், என் கணக்கில் சொல்கிறேன், நாங்கள் வந்து ஆரோக்கியநாதரை புனிதராக வணங்கிட்டு இருந்தவங்க. 365 நாள் அவர் கூண்டுக்குள்ளே கிடப்பார். அவர் ஒரு டப்பா வச்சு அடைச்சி போட்டிருக்கோம், நாங்கள் தொட்டு தொட்டு வணங்கிடும். இந்த 365வது நாள் 9ஆம் திருவிழா அன்னைக்கு ஒரு டெம்போ வந்து நிற்கும். அவரை வசமாக தூக்கிட்டு வரணும், ஏன்னா அவரு கீழே விழுந்துட்டாருன்னா எங்களுக்கு ஊருக்கு சாபமாயிரும். அவரை நைஸாக கொண்டு வந்து எங்கே வைக்கணும், அந்த டெம்போவில் வைக்கணும். டெம்போவில் வச்சுட்டு அவரை ஊர் சுற்றி கொண்டு வந்துட்டா ஆசீர்வாதம்னு சொல்லி எங்களுக்கு இது செய்தாங்க. போகிற வழியிலெல்லாம் அருள் இந்த மரியாயே வாழ்க கத்தோடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவாங்க. சரியா? இது போக எங்கள் ஆர்சியில் இப்போ அன்பிண்டியோன்னு சொல்லி இந்த சுரூபத்தை தூக்கி ஒவ்வொரு வீட்லையா கொண்டு வந்து வச்செல்லாம் ஜெபம் நடத்திட்டு திரிகிறாங்க. எனக்கு அதுக்கு விளக்கம் எப்படி சொல்லுன்னு தெரியல. நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா தெரிஞ்ச ஆட்கள் போல இருக்குது. ஒன்றை தூக்கிக்கிட்டே வருவாங்க, அதுக்கு ஒரு கூட்டம் வந்து அந்த வீட்டு ஜெபம் மாதிரி வச்சுட்டு போகிறாங்க. சரி, இப்போ வசம் இல்லாமல் அது கீழே விழுந்துட்டு காப்பாற்ற முடியாது, அது ஒரு பெரிய இதாகும், அது ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயம். இப்போ நம்ம அங்கே போண்டா. இப்போ இது எதுக்கு சொல்லேன்னா, இப்போ அது போல ஒரு சின்ன சிலையை உங்ககிட்ட தந்தா நீங்கள் வாங்கிட்டு போவீங்களான்னு கேட்குறேன். யாராவது வாங்கிட்டு போவீங்களா? நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இந்நாள் வரைக்கும் ஆர்சி கோயிலில் கால் எடுத்து வைக்க ஆண்டவர் அனுமதியே தரல. அல்லேலூயா. எனக்கு தேவையே கிடையாது. அல்லேலூயா. ஆக்சுவலி பொதுவாக பார்த்தா என்ன சின்ன வயசுலே ஃபாதராக போகிறதுக்கு தான் நியமிச்சிருந்தாங்க. என் பேரே மரிய மிக்கேல் சமணசானோன்னு சொல்கிறோமே, மிகாவில் தூதன் இருக்கிறாங்களா, அதே மாதிரிப்பட்ட இதில் ராஜா ஒரு கோயிலுக்கு போகிற இதில் நேர்ந்து பிறந்த பையன் தான் நான். எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 10 பிள்ளைகள், எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் எத்தனை பிள்ளைகள்? 11 பிள்ளைகள். அப்போ எங்கள் அப்பா ஒன்று பெற்றாரா? இல்லை, எங்கள் அப்பா 2 டயர் வண்டி. எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சி, எங்கள் சித்தி கூட எங்கள் அப்பா தொடர்பு வச்சு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அது எங்கள் அப்பாவை போலே தான் இருக்கும். எங்கள் அண்ணன் ரொம்ப நல்ல, அதே போல தான் அந்த கள்ள தொடர்புகளில் பிறக்கிற பிள்ளைகள் மட்டும் மேக்சிமம் தகப்பனாரை உரிச்சு வச்சிருக்கோம். அது எங்கள் அண்ணன் ரொம்ப அப்படியே தான் இருப்பார். அதனால எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிற காலத்தில் சொல்லுவாங்க 11 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? 11. எங்கள் அம்மா சொல்லுவாங்க 10 பிள்ளைகள் சொல்லி. ஆனால் எங்கள் அப்பா எப்படினாலும் எங்கள் சித்தி கூட இருந்து ஒரு குழந்தை பிறந்ததுனால, அதனால நான் சொல்லுவேன் எங்கள் அப்பா 2 டயர் வண்டி. அப்படின்னா அர்த்தம் என்ன? எங்கள் அப்பா 2 வீலர் மாதிரி. அப்போனா ஆபிரகாம் எத்தனை டயர் வண்டி? எத்தனை? 3. எத்தனை? 3. அப்படிதானா? ஆமாம். சாராள், ஆகார், கேத்துராள். அப்போ அவர் யாரு? ஆட்டோ மாதிரி. அவர் யாரு? ஆட்டோ மாதிரி. அப்போ யாக்கோபு 4 வீல், 2 இன்ஜினோடு சேர்ந்த டயரு 2 அதுக்கு ஃப்ரீயாக கிடைச்சது. சரியா? லேயால் ராகேல் அதுக்கு 2 கிடைச்சதுனால 4 வீல். அப்படின்னா கார் மாதிரி. அப்போ தாவீது அது ஒரு 9 கிட்ட உண்டா தாரஸ் வண்டி மாதிரி. அப்போ சாலமோன் வண்டி மார்த்தாண்டத்தில் நிற்கி, வண்டிக்கு பேக் சைடு வந்து எங்க நிக்கி? வள்ளியூர்ல நிக்கி. வண்டி முகப்பு வந்து மார்த்தாண்டத்தில் திருவனந்தபுரம் பார்த்து நிக்கி, வண்டிக்கு பேக் சைடு வள்ளியூர்ல நிக்கி. 700 டயரும் 300 செப்னி டயர். 700 டயர் ரோட்டோடி சேர்ந்து போகிறது போல இருக்கு. 300 டயர் மாத்துறதுக்கு ரெடியா இருக்கு. அப்படி ரைட்டா? ஓகே. இப்ப நம்ம கருத்து என்ன? எங்கேயோ போய் எப்படியோ வந்து மாட்டி நிக்க வைப்போம். திருப்பி வருவோம். இப்ப மனம் திரும்பல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வரும்போது பாவ உணர்வு அப்படிங்கிறத சொல்றோம். மனம் திரும்புவதற்கு ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? பாவ உணர்வு. அந்த பாவ உணர்வுக்கு தான் இப்ப இதை பேச வந்து நம்ம சொல்ல வந்தோம். ரைட்டா? எங்கேயோ போய் ஒரு இடத்துல வந்து மறுபடியும் திருப்பி வந்துட்டு எலி பொந்துமாய் போய் இப்ப பாவ உணர்வு அப்படிங்கிறதுக்கு இப்ப நான் கேட்கிறேன், நீங்க வந்து இந்த புகைப்படமோ அல்லது இப்படிப்பட்ட எங்க போல ஆர்சிகள்ல இருந்து வந்தவங்க ஒரு ஆரோக்கியநாதரையோ ஒரு புனிதர்களையோ புகைப்படமா ஒரு சகாய மாதா போட்டாவோ வேளாங்கண்ணி போட்டாவோ தந்தா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? வாங்க மாட்டீங்க. பெந்தகோஸ்து மார்க்கத்துல ஏசப்பாவுடைய உருவச்சலை போல உருவ புகைப்படம் இருக்கிறத கூட நம்ம வீட்டில் என்ன செய்ய மாட்டோம்? வைக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வார்த்தை மாம்சமாகிங்கிறத நம்புறோம். அல்லேலூயா. ரைட். இப்ப நான் கேட்கிறேன், தப்பா எடுத்துடாங்க. உங்க கையில இருக்கிற செல்போன்ல நீங்க ஏதாவது சம்பவங்கள் ரீல்ஸோ ஷார்ட்ஸோ யூடியூப்லயோ பார்க்கும்போது உங்க செல்போன்ல அந்நிய தெய்வங்களுடைய புகைப்படம் வருதா வரலையா? ஐயா, வருதா வரலையா? பேய் வருதா வரலையா? இப்ப நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, உங்க செல்போன் மூலம் உங்க வீட்டுக்குள்ள பேய் இருக்கா இல்லையாங்கிறத நீங்களே முடிவெடுத்துடுங்க. சரியா தப்பா நான் பேசினது? சரியா தப்பா? சரியா தப்பா? பாவ உணர்வு. அப்ப எண்ணி முடியாத ஊழியக்காரங்க
பாக்கெட்ல பியாயோடி தான் போறாங்க. இந்த மாதிரி செல்போன் வச்சிருக்கிறவங்க பெரிய லூசிபர்னு சொல்லுவாங்களே, அந்த சிவப்பான வலு சர்ப்பமாய் நான் நினைக்கிறேன். தம்பி இந்தாமா வச்சிக்கமா, ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் தந்ததுக்கு, வாடகை இல்லாம தந்தீங்களே, பெரிய விஷயம். இது குட்டி சாத்தா. இது என்ன சாத்தா? குட்டி சாத்தா. அது பாவ உணர்வு. என்ன உணர்வு? பாவ உணர்வு. ஓகோ, அந்நிய தெய்வங்களின் அனுபவம் வரும்போது விளக்கி சொன்னா நிறைய இருக்குது. நம்ம ஊழியக்காரங்கள் நிறைய பேர் இன்னைக்கு சினிமா பார்க்குற ஆட்கள் இருக்கிறாங்க. பார்த்துட்டு போட்டு அந்த சினிமாக்களில் வர்றது ரைட், ஓகே, இதெல்லாம் நமக்கு இப்ப தேவை. மனம் திரும்பல முதல் படி என்னது? பாவ உணர்வு. உணர்வுள்ளவன் உண்டோ? யாரு உணர்வுள்ளவன் உண்டோ? 2 மனஸ்தாபம். என்னது? மனஸ்தாபம். தப்பு பண்ணிட்டோம்னா ஒரு மனஸ்தாபம். அதாவது என்ன சொல்லலாம், நீதிமானாகிய லோத்து உண்ட இருதயம் அந்த சோதம் கோமரால இருக்கும்போது வாதிக்கப்பட்டுச்சு. அப்படி மனஸ்தாபம். அதை எப்படி சொல்லலாம்னா, தண்ணியில வாழ வேண்டிய மீனை வெளியே எடுத்து போட்டா துடிக்கிறது போல. ஒரு சின்ன பொய் சொல்லிட்டா, தேவன் விரும்பாத காரியங்களை செய்துட்டா இருதயத்துல மனஸ்தாபம் இருக்கும். ஒரு புருஷனை மரியாதை இல்லாம சில நேரம் சில வார்த்தைகளை சொல்லிட்டா, நம்ம ஆட்கள் சொல்றதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. கல்யாணம் ஆகி போன உடனே அத்தையை பார்த்து எம்மா எம்மா அம்மாம்பாங்க. 3 மாசம் கழிச்சு அத்தை அத்தைம்பாங்க. அப்புறம் 6 மாசம் கழிச்சு எல்லாம் ஒரு மாமியாரா. உங்க அம்மாட்ட சொல்லி வைங்க. யார்ட்ட சொல்லு? உங்க அம்மாட்ட சொல்லி வைங்க. என்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி பேசினா எனக்கு பிடிக்காது. நான் ஒன்றும் அப்படியெல்லாம் கிடையாது, ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க, நான் எனக்கு ஒன்றும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. முதல்ல எப்படி? அம்மா அம்மா அம்மா, அப்புறம் அத்தை அத்தை, அப்புறம் அது மாதிரி முதல்ல பார்த்தோன்னே அப்பா அப்பா போமா அப்படிம்பாங்க. நாள் ஆக ஆக கடைசியில் பையனுக்கு பேரைக்கு சொல்லி சைனிகப்பா இங்க வாங்க அப்படிம்பாங்க. அது கொஞ்சம் நாள் ஆயிட்டுனா வாரவை மனஸ்தாபமே இருக்காது. மனஸ்தாபம் என்ன செய்யாது இருக்காது. நீங்களாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். மேக்க எனக்கு தெரிஞ்சதில் கொஞ்சம் வாய் கூடுதலும்பாங்க. எனக்கு தெரியாது. மேக்க உள்ள பிள்ளைகளுக்கு அங்கே நார்வேலெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது மேக்க உள்ள பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக எடுங்கம்பாங்க. ஏன்னா கொஞ்சம் கொண்டு வரோம், ஆனால் கொஞ்சம் வாய் என்ன செய்யும் இருக்கும்பாங்க. நல்லதான் அது இருக்கணும். இப்போ சகோதரிமார்களுக்கு வாய் இல்லைன்னா அவங்களுக்கு பேசாமல் இருந்தால் செத்து போயிடுவாங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. நம்ம இப்போ அந்த பகுதிக்கெல்லாம் மனஸ்தாபம். ஒரு புருஷனையோ ஒரு மனைவியோ வேதனைப்படுத்திட்டா, ஒரு புருஷ மனைவி வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு உடனே ஒரு வேதனை. ஐயோ அவங்க வேதனைப்பட்டு இருப்பாங்களே, அவர் வேதனைப்பட்டு இருப்பாரு அப்படின்னு ஒரு வேதனை, ஒரு மனசாட்சி வாதிக்கும். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா, ஒரு பொய் சொல்லிட்டா, தேவையில்லாத காரியத்தை செய்துட்டா, ஒரு வஸ்திரம் கூட நமக்கு தேவையில்லாத ஒரு வஸ்திரத்தை வாங்கிட்டோம்னா மனசாட்சி வாதிக்கும், உடனே அதை கொடுக்க. அப்போ 2வது மனஸ்தாபம். என்னது? மனஸ்தாபம். 3 பாவ அறிக்கை. ஒரு நீதிமானுக்கும் பாவிக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா பாவ அறிக்கை தான். ஒரு நீதிமான் பாவத்தை அறிக்கை செய்வான், ஒரு பாவி பாவத்தை மூடுவான். ஒரு நீதிமான் என்று சொல்லும் போது பாவத்தை அறிக்கை செய்வான். பாவியாய் என் மேல் கிருபையாரு, பாவத்தை அறிக்கை செய்யறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. இன்றைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்க ரட்சிக்கப்பட்ட காலங்கள் 1986 87 காலங்கள்லாம் எடுத்து பார்த்தா, அந்த காலத்திலிருந்தே குறிக்கப்பட்ட காலங்கள் ஒரு 10 வருஷம் எடுத்து பார்த்தா, வேதத்தின்படி பார்த்தாலும் மற்றபடி சபையில பார்த்தா ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க சாட்சி சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் குடிகாரனா இருந்தேன், நான் இப்படிப்பட்ட மோசமானவனா இருந்தேன், விபசாரக்காரனா இருந்தேன், இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவனா இருந்தேன், பொய் சொல்றவனா இருந்தேன், அநியாயமா சம்பாதிக்கிறவனா இருந்தேன், ஏமாற்றி பிழைக்கிறவனா இருந்தேன், ஆண்டவர் கிருபையாய் இந்த பாவங்களிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார்னு ஒரு சாட்சி இருக்கும். இப்ப அந்த சாட்சிகளை கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்ல என் லைஃப்ல எல்லாம் நான் ரட்சிக்கப்பட்ட போது அந்த சாட்சி தான். இன்றைக்கு நீ மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய்? அந்த இரவு நான் கொய்யாக்கா களவுண்டதிலிருந்து அடி போட்டதிலிருந்து என்னெல்லாம் தப்பு பண்ணணும் எல்லா பாவத்தை அறிக்கை செய்த கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நம்ம ஊர் பாசையில சொன்னா, நம்ம மேக்க இருக்கிற பாசையின்படி சொன்னா, பாவங்களை மறைக்கிறவன் விளங்க மாட்டான். என்ன மாட்டான்? நம்ம ஊர் பாஷை நல்லா பிடிக்கும். பாவங்களை மறைக்கிறவன் அப்படி சொல்லாங்க, விளங்க மாட்டான். என்ன மாட்டான்? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, நீ விளங்காம போவான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பாவத்தை மறைக்கிறவன் விளங்க மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். அப்ப மனம் திரும்பலுக்குள்ள இருக்கிற 3வது அனுபவம் அறிக்கை. என்னது? அறிக்கை. ஒரு நீதிமான்னா தான் பாவத்தை அறிக்கை செய்வான். ரைட். 4 ஒப்புரவாகுதல். என்னதாகுதல்? ஒப்புரா. மாமியார் மருமக சண்டை இருக்காது. மாமியார் மருமக சண்டை என்ன செய்யாது? இருக்காது. ஒப்புரவாயிருவாங்க.
மருமகளுக்கு மாமியாருக்கு பிடிக்காம இருக்காது. ஒரு சின்ன சின்ன மன கஷ்டம் வந்தாலே எங்க மாமி மன்னிச்சிடுங்க மாமி, மன்னிச்சு மருமகளை அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புரவாகிடுவாங்க. சாகும் வரைக்கும் சிலர்லாம் கசப்பு வைராக்கியத்தோடே இருப்பாங்க. உண்மையான மனம் திரும்பலுக்குள்ள ஒப்புரவாகுதல் இருக்கும். இளையகுமாரன் கூட மனம் திரும்பி வரும்போது தகப்பனாரோடு கூட ஒப்புரவாகணும். வேதத்தில் ஒரு நல்ல வசனம் உண்டு. உங்களுக்கு யாருக்காவது யார் மேலேயாவது கஷ்டம் இருக்குமானா பலி செலுத்த வரும்போது உன் பலியை இது பலிபீடத்துக்கிட்ட வச்சுட்டு உன் காணிக்கை பலிபீடத்துல வச்சுட்டு ஒப்புரவாயிட்டு வந்து என்ன செய், காணிக்கே செலுத்து. சாகும்போது மனசுல கசப்பெல்லாம் வச்சுட்டு செத்துறாங்க. சாத்தான் கொண்டு போய் வச்சு அவிச்சு தள்ளிடுவான், நல்லா சுட்டு தள்ளிடுவான். மனசை எப்பவும் ராத்திரி தூங்கும் போதெல்லாம் சமாதானத்தோடு தூங்கணும். வேதம் சொல்லுது, நான் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன். ஆமா, அதனால ராத்திரி தூங்குறதுக்கு முன்னால அதுல பைபிள்ல சொல்லியிருக்கு, உன் கோபம் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக தனிய கடவுது, நீதியின் சூரியனாகி ஆண்டவுடைய கிருபை இழக்கிறதுக்கு முன்பு. அதனால தான் சொல்லிருக்கும், யாதொரு கசப்பான வேர் உங்களுக்குள்ளே முளை தெளிம்பி நீங்க கிருபை என்ன செய்யக்கூடாது, இழந்துடக்கூடாது. சின்ன சின்ன மன கஷ்டம் வந்த உடனே ஒப்புரவாயணும். புருஷனா இருந்தாலும் சரி, எங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஒப்புரவாயணும். மன்னிச்சிக்கம்மா அப்படின்னு சொல்லி ஒப்புரவாயிரணும். அல்லேலூயா. ஊழியர்கள் விசுவாசிகள் ஊழியர்களோடு ஒப்புரவாயிரணும். ராத்திரி படுக்க போகும்போது நிம்மதியா படுக்கணும். அல்லேலூயா. மனம் திரும்பலுக்குள்ள இருக்க 4வது அனுபவம் ஒப்புரவாதல். 5 திருப்பி கொடுத்தல். 5 என்னது? திருப்பி கொடுத்தல். 5 என்னது? திருப்பி கொடுத்தல். திருப்பி கொடுத்தல் அர்த்தம் என்ன? வரதட்சணை எல்லாம் கஷ்டப்படுத்தி எல்லாம் வாங்கி இருந்தீங்கன்னா திருப்பி கொடுத்துருங்க. சிலரெல்லாம் கேட்கறது, எத்தனை பவுன் தருவீங்க, கார் வாங்கி தருவீங்களா? நம்ம ஆட்கள்லாம் இப்போ ஸ்கெட்சு போட்டு தான் பிள்ளைகளை கேட்கறது. பிள்ளைகள் குடும்பங்களும் நல்ல ஸ்கெட்சு போட்டு தான் கேட்பாங்க. மாப்பிள்ளை வீடு எப்படி இருக்கு, வசதியா இருக்கு, ஒரே ஒரு பையன், அப்போ ஒன்றும் கேட்காண்டாம், ஒரே ஒரு பிள்ளை, ஒன்றும் கேட்காண்டாம், எல்லாம் நமக்கு தான், எல்லாம் யாருக்கு தான், நமக்கு தான். ஒரு அடிச்சு சுருட்டி வாங்கிட்டு போயிடல, என்னதோ இவங்க தலையில கட்டிட்டு போறது மாதிரி. சில இடங்கள்ல இந்த மாமியார்மார், நீங்க இங்க 1-2 தான் நகை போட்டே மாதிரி தெரியுது, ஆனாலும் சொல்லிட்டு போவோம் சரியா. சில இடங்கள்ல கேட்க, எத்தனை பவுன் தருவாங்க. நம்ம இதுல ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் பொண்ணு கைது செய்திருக்கிறாங்க. அப்போ பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் கேட்டிருக்கார், பாஸ்டர் எல்லாம் பேசி வரும்போது கேட்டிருக்காங்க, எவ்வளவு கொடுப்பாங்க நீ. அவர் நம்மளமாய்ப்பட்ட இது ஆள். அதனால சொல்லியிருக்காங்க, இந்து காலேஜ் பக்கத்தில் வியாழக்கிழமை மாட்டு சந்தை கூடுது, அங்கே அந்த பையனை கூட்டு போய் கயிறு போட்டு கட்டி வச்சுட்டு கூவி வித்துடுங்க. இது 50 லட்சம் காலம், இந்த காலம் 50 லட்சம்னு கூவி வித்துடும். நான் சொல்லுவேன், போகிற இடத்துலலாம் எங்கேயாவது எவனாவது வரதட்சணை கேட்டாங்கன்னா அந்த குடும்பத்தையே ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. அவன் நம்மள மாதிரியே இருக்கட்டும். அல்லேலூயா. இல்லைன்னா திருநெல்வேலியில் கொண்டு போய் காயடிச்ச காலை மாதிரி அவனை மாற்றி விட்டு அவன் கல்யாணமே நடக்கக்கூடாது. இந்த வரதட்சணை எல்லாம் கேட்டுட்டாங்கன்னு வைங்களாம், அதுவும் கஷ்டப்படுத்தி எல்லாம் கேட்டு வாங்கினாங்கன்னு வைங்களாம். நான் தான் சொல்லுவேன், அப்படி கேட்குற மாமியாருக்கெல்லாம் நல்ல ஒரு 50 கிலோ சைஸில் ஒரு பாறாங்கல், அந்த கல்லுக்கு மேலே இந்த ஏதாவது இது அலுமினியம் இல்லைன்னா செம்பில் ஒரு நல்ல தகடு மாய் போட்டு அதுக்கு நல்ல தங்க முலாம் பூசி ராத்திரி கொடுத்து விட்டு, ராத்திரி மாமி உறங்கின உடனே நெஞ்சில் தூக்கி வச்சிடணும் அந்த கல்லை. அவர் ராத்திரி செத்து போயிடுவாங்க, காலையில் எழுந்திரிக்கும் போது செத்து போயிடுவாங்க. பேப்பரில் கொட்டை எழுத்துல வரும், வரதட்சணையாய் கொண்டு வந்ததான தங்க கட்டி மார்போடு அணைத்து கொண்டு படுத்த மாமியார் மரணம். 50 கிலோ சைஸ்ல உள்ள கட்டி வச்சு. பைபிள்ல ஒரு நல்ல வசனம் உண்டு, நான் சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். திருப்பி கொடுத்தல குறிச்சி மனம் திரும்பினா திருப்பி கொடுத்துடணும். ஆபிரகாம் சொல்றாரு, சிரட்டியாயிலும் வாரையாயிலும் எடுக்க மாட்டேன். அல்லேலூயா. தமிழ்நாடு குமரி மாவட்டம்லாம் தப்புமானி எனக்கு தெரியல, பாஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் அவுட், எங்க போவோன்னு தெரியாது. கேட்க வாங்க பிறக்க எடுக்க என்ன கொண்டு வந்தா நீ மருமகளை பார்த்து நீ கேட்டுட்டா தொலைஞ்சுவான் வாழ்க்கை. ஆமா, எதையாவது மாமியார் குடும்பத்தில் கஷ்டப்படுத்தி 2 வீலர்லாம் வாங்கியிருந்தா கொண்டு போய் விட்டுட்டு ஓடிருங்க. என்னத்தை வாங்கியிருந்தாலும் சரி. அல்லேலூயா. அன்பா அவங்களும் நீங்களும் பரஸ்பரமா கொடுத்துக்கிட்டா அது வேற. அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிறது அவங்களுக்கு இருக்க புருஷ மனைவி வாழ்க்கைக்குள்ள அவங்க குடும்பத்தாட்ட இருக்கிறது, இல்லாததெல்லாம் கேட்டு வாங்கிறாங்க. அல்லேலூயா. எபிரேயர்கள் நிருபத்தில் அழகா சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு தானே, உங்களுக்கு இப்ப வாசித்து காட்டிட்டா நல்லா இருக்கும், அப்படித்தானே? எபிரேயர்கள் நிருபத்தில் வாசிக்கும் போது அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு வாசகத்தை எழுதுறார். வாசிய பார்ப்போம். 4வது வசனம் வாசிங்க. 4வது வசனம் வாசிங்கம்மா. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயிருக்கட்டும். விவாக
விவாக மஞ்சம் நல்லா கவனிச்சிடுங்க. நம்ம மேரேஜ் ஆகாத ஆளு, ஆனா திருமணத்தின் காரியம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு பேசிட்டு போறோம். இது இப்ப நம்ம குறிப்பில் என்னது? திருப்பி கொடுத்தல். என்னது? திருப்பி கொடுத்தல். வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக வேசிக்கள்ளரையும் விபச்சாரக்காரரையும். யார் தெரியுமா அந்த வேசிக்கள்ள விபச்சாரக்காரன்? அடுத்த வசனம் வாசிங்கம்மா, அடுத்த வசனம் வாசிங்க. 13ல 5வது வசனத்தை வாசிங்க. பண ஆசை இல்லாதவர்கள், பண ஆசை வரதட்சணை கேட்கிறவெல்லாம் வேசிக்கொள்ளும் கள்ள பயிலும். ஆமா, சிலர் கேட்பாங்க, இன்னும் ஒரு நகையாவது பெந்தகோஸ்தகார பிள்ளையா வளர்த்து வச்சிருப்போம், சத்தியத்துல ஒரு சின்ன மைனர் செயின் போட்டா என்ன குறைஞ்சிரான்? இல்லை, உனக்கு நல்லா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை படிக்க வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புனதுலேருந்து காலேஜுக்கு அனுப்புனதுலேருந்து இதுகளை பராமரித்து போன இடத்துலேருந்து வர இடத்துலேருந்து பொன்னாம்போல உனக்காக பாதுகாத்து இந்த பிள்ளைகளை வளர்த்து வச்சிருந்தா ஒரு செயின் போடுவாங்க. நீ செயினையே ஒரு மூணு ஆணி இறஞ்சி அயில தொங்க போட்டுட்டு என் மனைவியை நீ கொண்டாடு. என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை பராமரித்து பெற்றோர் வளர்த்துருப்பாங்க. ஒரு நல்ல பையன் கையில் கொடுக்க இதை ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எவ்வளோ சிரமப்பட்டு அந்த பிள்ளை படித்த காலத்திலேருந்து, டியூஷன் போன காலத்திலேருந்து, காலேஜ் போன காலத்திலேருந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் லேட் ஆனால் ஏன் லேட் ஆச்சுன்னு அதை துருவி கேள்வி கேட்டு அதுகளை உத்தம பத்தினிகளை வளர்த்து வச்சு இவங்களுக்கு கொடுத்தா இவங்களுக்கு கேட்குது. என்னெல்லாம் கேட்குது? சும்மாவா இருக்குது? கொடுக்குற குடுப்புல நான் சொல்லுவேன், இப்படிப்பட்ட ஆளுகளுக்கெல்லாம் மேரேஜ் பண்ணக்கூடாது. நம்மளை மாதிரி தண்ணி தெளித்து வாட்ஸ்அப்பில் போட்டு இல்லைன்னா திருநெல்வேலியில் கொண்டு போய் நல்ல வண்டி காலமாட ஆக்கி விட்டணும். நல்ல 5வது வசனத்தை வாசிங்க. பண ஆசை இல்லாதவர்களாய் வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும். என்ன கொடுப்பீங்க? கல்யாண செலவுக்கு எவ்வளவு? இந்த பிள்ளைகளை வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சா கல்யாண செலவுக்கு பேனர் அடிச்சு ஒட்டும் போது இது பெண் வீட்டில் வாங்கின பணத்தினால் போடப்படுகிற சாப்பாடு ஒட்டு அடி. கல்யாண செலவு, இவருக்கு குவாட் எடுக்கையில இருந்து, இவருக்கு ஷூ வாங்குறதுல இருந்து, இவருக்கு பனியன் வாங்குறதுல இருந்து எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கணும். அங்க மாமியார் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு செலவுக்கு பெண் வீட்டுல இருந்து கொடுக்கணும். கல்யாண செலவுக்கு நீங்க எவ்வளவு தருவீங்க? அவன் தருவாங்க எல்லாம் வாங்கி எல்லாம் அனுபவிச்சுட்டு கிடங்க. இங்கனே கிடக்க வேண்டியதை எனக்கு தெரியாது. போகுமா? நீ போவதுக்குள்ள வழியை பாருங்க. இப்பமாய் திருந்திருங்க. அல்லேலூயா. ஆமா, கேட்கிற பழக்கத்தெல்லாம் விடுங்க. அல்லேலூயா. நல்லா படிச்சிருக்கா, நல்ல பிள்ளையா இருக்கா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்துக்குமா? பேய் பிசாசு பிடிக்காத பிள்ளையானி பாருங்க. பையனையும் பார்க்கும்போது பேய் பிசாசு பிடிக்காத பையனானி பாருங்க. பேய் பிடிச்சதெல்லாம் பணமும் சொத்தும் அழகும் அந்தஸ்தும் படிப்பு இருக்குன்னு கட்டி வச்சுங்கன்னா பேய் போகாது. திருப்பி கொடுங்க. அல்லேலூயா. ஆமா, நான் கூட சின்ன வயசுல கொஞ்சம் பயங்கர தில்லுமுள்ளு பண்ணி இருக்கிறேன். எங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன வெத்திலபாய் கடை இருந்துச்சு. இப்போ ஞானதாசன் பாலிடெக்னிக்கல் இருக்கிறதுக்கு நேர ஆப்போசிட்ல. எனக்கு ஒரு 13-14 வயசுக்குள்ள இருக்கும். 13-14 வயசு தான் இருக்கும். அப்போ நம்ம வடசேரியில் 3 கடை இருந்துச்சு. மலையா ஸ்டோர், மாயின் ஸ்டோர், மஜித் ஸ்டோர். இப்போ சொல்லிட்டு அடுத்த எல்லாம் நம்ம கொஞ்சம் வேகமாக போயிடுவோம். சரியா? மலையா ஸ்டோர், மஜித் ஸ்டோர், மாயின் ஸ்டோர். ஞாயிற்றுக்கிழமை ஆகும்போது கொஞ்சம் கூட்டம் இருக்கும். நம்ம சின்ன வயசுல இந்த பசங்க கூட விளையாட போற எடுக்கையில் இந்த புரோட்டா வாங்கி எடுத்து தின்றதுக்கெல்லாம் காசு வேணும். அப்போ போவேன். போனால் என்ன செய்வேன்னா பொருளெல்லாம் வாங்குவேன். சிகரெட்டு அது இதெல்லாம், கத்திரி சிகரெட்டு, வில்ஸு அது இது வாங்கிட்டு, பீடிக்கெட்டு அதெல்லாம் வாங்கிட்டு, இந்த வேப்பான போயில அங்கிளாஸ் போயில இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு 10 ரூபா 15 ரூபா பில்லு வரும். 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா 25 ரூபாய்க்கு 10 15 20 ரூபாய்க்குள்ள தான் வரும். இந்த பில்லெல்லாம் வாங்கிட்டு பில்லு கட்டுற இடத்துக்கு வரணும். பொருளெல்லாம் வாங்கிடுவேன். 13-14 வயசுன்னா பால் வடிகிற முகம் போல இருந்திருக்கும். கள்ள பயணி தெரிஞ்சிருக்காது. கூட்டமாக நிற்கும். அப்படியே வருவேன், நின்னது போல நின்றுட்டு நடந்து போயிடுவேன். இந்த மாதிரி 3 கடையிலையும் ஏமாத்திருக்கிறேன். 3 கடையிலையும் ஏமாத்திருக்கிறேன். இந்த சத்தியத்தை அறிஞ்ச பிற்பாடு, அதுவும் உண்மையை சொல்லிடுமே, ஊழியத்துக்கு போன பிற்பாடு தான் அந்த சத்தியத்தை அறிஞ்சோன்னா வாதிக்கப்படுது. நம்ம திருப்பி கொடுக்காத இடங்கள் இருக்குதே, இப்படி ஏமாத்திருக்கமேன்னு சொல்லி 3 மணி ஆர்டர் வாங்கினேன். 3 மணி ஆர்டர் வாங்கி அந்த காலத்தில் நல்ல முறையில் ஒரு காசை எழுதி கீழே பேசேஜில் நான் ஆண்டவராக ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன். உங்கள் கடைகள் எல்லாம் இப்படி ஏமாத்தி இருக்கிறேன். எல்லா நாளும் செய்தேன். நான் கட்டி வச்சு அடிச்சிருப்பாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்க அந்த நாளை பயன்படுத்தி இப்படி நான் இது செய்திருக்கேன். சரியா? வாய்ப்பு கிடைச்ச நாள் உண்மை அப்படியே சொல்லிட்டு போனேன். அதில் எழுதினேன், இப்படியாகும் ஏமாத்திட்டேன், இந்த காசை வாங்கிடுங்கன்னு பிற்பாடு தான் மனசாட்சி வாதிப்பு விட்டுச்சு. அல்லேலூயா. நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? எங்கெல்லாம் எப்படி எதெல்லாம் திருப்பி ஏமாத்தி வாங்கினீங்களோ திருப்பி கொடுத்துருங்க. அல்லேலூயா.
கிடா உண்டது பிறக்குனது. அப்படி பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதியெல்லாம் ஒரு ஆளும் போக முடியாது. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் திருப்பி கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டில் கடனே இருக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மனம் திரும்பலுக்குள்ள 5வது அனுபவம் திருப்பி கொடுத்தல். 6 கழுவப்படுதல். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். கழுவப்படுதல். 7 நீதிகரிக்கப்படுதல். குற்றமற்றவன். என் கடனை தம்பிக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. தம்பியை ஒருத்தன் வழியில பிடிச்சிட்டான், அப்படி கழுத்துல பெடரியில பிடிச்சி வச்சிருக்கான். என்னன்னு கேட்க, 5 லட்சம் ரூபாய் கடன். நான் சொல்றேன், இந்தா உன்னை 5 லட்சம் ரூபாய் கடன், ஒரு செக்கை போட்டு கையில கொடுத்துட்டு போறேன். மறுநாள் அவனை பார்த்தா தம்பி எப்படி நடந்து போவாங்க? நீதிகரிக்கப்பட்டவன். அல்லேலூயா. குற்றமற்றவன். அல்லேலூயா. ஆமா, நீதிகரிக்கப்பட்டவன். மனம் திரும்பலுக்குள்ள 7வது அனுபவம் நீதிகரிக்கப்பட்டவன். ஒரு மனம் திரும்ப மனுஷன் எப்படி இருப்பான் அது ஒண்ணு தெரிஞ்சா நல்லா இருக்குமே. இன்னைக்கு எல்லாரும் மனம் திரும்பி இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் மனம் திரும்புற மனுஷன் எப்படி இருப்பான்? மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். 7 இளையவர்கள் இருக்காங்க. 7 பேரையும் உங்களுக்கு சும்மா லேசா டச் பண்ணும். இது ஒரு குறிப்பு தான் முக்கியம். அல்லேலூயா. அப்போ மனம் திரும்பின மனுஷன் எப்படி இருப்பான்? முதல்ல பேச்சில் மாற்றம் இருக்கும். என்ன இருக்கும்? பெருசா பெரிய பில்டப் பேச்செல்லாம் இருக்காது. பேச்சில் மாற்றம் இருக்கும். என்ன இருக்கும்? என் போன்ற ஊழியர்கள்லாம் ஆரம்ப நிலையில் பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் அப்படின்னு விசுவாசிகளை மதிப்பாங்க. 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கொஞ்சம் பணம் கிடச்சி கொஞ்சம் காரு வாங்கி வண்டி இண்டியெல்லாம் வாங்கி கொஞ்சம் வசதி வந்துட்டுனா அப்புறம் விசுவாசிகளை பார்த்து தென்னாவட்ட பேசும். நீங்களும் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஏன்னா 10 போனாலும் 5 கொடுக்குற காணிக்க வச்சு சமாளிக்கலாம்ல. அவ்வளோ பேரும் போய் மறுபடியும் பிச்சை எடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாதான் தெரியும். ஆனால் அதுக்கு முந்தைய நம்ம ஆட்கள் சம்பாதிச்சிருவாங்க. அதாக்கு ஒன்று, விசுவாசிகளை விட சம்பாதிக்கிற விஷயத்தில் காரியக்காரங்க யாருன்னா நாங்கள் தான். அழகா சேர்த்துருவாங்கப்பா. அப்பா நம்ம ஊழியக்காரங்களை போல திட்டம் போட்டு சேர்க்கறதுக்கு ஆள் இல்லை. பேச்சிலே மாற்றம். என்ன இருக்கும்? அவன் சொல்றான், பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். ஒரு நாள் எனக்கு பங்கிட்டு தாங்கன்னு கேட்ட ஒருத்தனுடைய வாழ்க்கையில மனம் திரும்பின போது அவனுடைய பேச்சில மாற்றம். ஒரு உண்மையான தெய்வ பிள்ளை மனம் திரும்பிட்டா அவங்க பேச்சில் ஒரு மாற்றம் இருக்கும். அல்லேலூயா. அந்த தாழ்மை அவங்க பேச்சோடு கலந்து வரும். அல்லேலூயா. அந்த பேச்சே ஒரு இனிமையான ஒரு தாழ்மையான ஒரு பேச்சா இருக்கு. 2 அவனுடைய வாழ்க்கையின் தரத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். பிள்ளை, தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற வாழ்ற இடத்துல ஒரு மாற்றம் இருக்கும். அது வரைக்கும் தூர தேசத்தின் அனுபவத்தில் துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணா, இப்ப வாழ்ற இடத்துல மாற்றம். தகப்பண்டி கண் பார்வையில தகப்பண்டி இடத்துல வாழணும்னு விரும்புறான். அல்லேலூயா. பேச்சில மாற்றம், வாழ்க்கை வாழ்ற இடத்துல தரத்துல மாற்றம், அவன் வாழ வேண்டிய இடத்தின் தரத்துல மாற்றம். அதுக்கு பிற்பாடு எல்லா இடத்துலயும் வாழ முடியாது, எல்லா இடத்துலயும் நிக்க முடியாது, எல்லா இடத்துலயும் பேச முடியாது. ஒரு காலத்துல டீ கடையில உட்கார்ந்து டீ குடிச்சுக்கிட்டே கதை அடிச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. இப்ப அப்படி இல்ல, தேவனுடைய இடத்துல இருக்கக்கூடியவளா இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்துல வாழ விரும்புவாங்க. அல்லேலூயா. 3 மனம் திரும்பின ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல வஸ்திரத்துல மாற்றங்க. அவன் இளையவன் திரும்பி வந்தபோது அவனுடைய வஸ்திரம் மாற்றப்பட்டுச்சு. Dress எல்லாரையும் போல எல்லாம் உடுக்க முடியாது. 4 பிள்ளையை போல உடுக்க முடியாது. 4 பிள்ளையை போல எப்படிங்க உடுக்க முடியும்? 1986 வருஷத்துல 12ஆம் வகுப்பு படிக்கிற 17 வயசு ஆரம்ப காலத்துல ரட்சிக்கப்பட்டோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரையும் போல உடுக்கிறதுக்கு விருப்பமும் இல்லை, உடுக்கவும் முடியாதுங்க. அது எப்படிங்க முடியும்? நான் ஊழியம் செய்த ஒரு ஸ்தாபனத்தை விட்டு, டிபிஎம் ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வர்ற காலத்துல நினைக்கிறேன், எரி கலர் ட்ரெஸ் எல்லாம் உடுத்துக்கலாம், நம்ம போல வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 டிஷர்ட் எடுக்கிறேன். 4 டிஷர்ட் எடுக்கிறேன். ஆண்டவர் போட அனுமதிக்கல. வேண்டாம் எனக்கு, அதனால டிஷர்ட் போட்டே தப்பு இல்லை, வேண்டாம் எனக்கு வேண்டாம், நான் கர்த்தருடைய ஊழியனாவே சாகுறேன். வெளியே வரும்போது நினைச்சேன், வெளிநாட்டுக்கெல்லாம் போன நல்லா சம்பாதிக்கணும், நல்ல பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கணும். எனக்கு அந்த ஸ்தாபனம் ரொம்ப பிடிக்குங்க. நான் வாழ்ந்த காலத்தின் பரிசுத்தவான்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு இடிச்சு பேசுவேன், இல்லைன்னு எல்லாம் போய் சொல்லல. இன்னைக்கு வேதனையில பேசுவேன். நான் வளர்ந்தது, வாழ்றது, நிக்கிறது எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பயன்படுத்தின ஸ்தாபனம் அது. அல்லேலூயா. குறைவே சொல்ல முடியாது. நான் வாழ்ந்த காலத்தில் எனக்கு நல்ல பரிசுத்தவான்கள் ஆண்டவர் காட்டி தந்தார். நல்ல பரிசுத்தவான்களுடைய கையில வச்சு கர்த்தர் என்ன உருவாக்குனார். சும்மாலாம் உருவாக்கல. தேவன் என்னை பயன்படுத்துவதற்கு ஏற்ற விதத்தில் புதிதும் கூர்மையான இயந்திரமாக்கப்படுவதற்கு நான் என்ன ஆண்டவர் வச்சிருந்த இடம். அன்னைக்கு எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் அதில் இருக்கிறாங்க. நல்லா கொடுப்பேன், இன்னைக்கும் நல்ல வசனத்தை வச்சு கொடுப்பேன். ஏன்னா நாங்க வாழ்ந்தது, எங்களை வளர்த்தது எல்லாம் பார்த்ததுனால இன்னைக்கு கொடுப்பேன். இன்னைக்கு எப்படி இருக்கு நீ, அதனால அங்க குறை அதெல்லாம் இல்லை, கொடுப்போம், அவ்வளவுதான். வந்தோம். இதுவரைக்கும் கர்த்தர் அனுமதிக்கல. அன்னைக்கு போன அன்னைக்கு சீப்புக்கு மேல இருந்த முடியை எடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படி முடி வளர்க்கறதுக்கு விருப்பம் வரல, வராது. வஸ்திரத்துல மாற்றம். அல்லேலூயா. ஆமா, உடுக்கணும் பிறக்கணும் இல்லை, எனக்கு வேண்டாம்.
எல்லாவற்றிலும் நாங்கள் எங்களை தெய்வ ஊழியர்களாய் விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அதுதான் சொல்லுவோம். நகையை கலத்திட்டு மீதி எல்லாம் இருக்கும், வெறும் நகை மட்டும்தான் இருக்காது. வெறும் நகம் மட்டும்தான் இருக்காது. எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலே மனம் திரும்பி இருக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குங்க. அந்த இளையகுமாரனுடைய வஸ்திரம் மாற்றப்பட்டுங்க. இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படியோ வாழுங்க. 4, ஒரு மனம் திரும்பின மனிதனுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் வேலையில மாற்றம் இருக்கும். இஷ்டத்துக்கெல்லாம் சம்பாதிச்சிட மாட்டாங்க. ஒரு ஊழியக்காரன் கூட சும்மாலாம் சொல்லியெல்லாம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் எல்லாம் சபையை நடத்திக்கிடவே முடியாது. இழிவான அவலட்சணமான ஆதாயம் சொல்லி பரிசுத்த பேதுரு அவங்க நிருபத்தில் எழுதும் போது அவலட்சணமான ஆதாயம் என்று சொல்றாங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு அவங்க எழுதும் போது, தீமோத்தேயுக்கு பரிசுத்த பவுல் அவர்கள் எழுதும் போது இழிவான ஆதாயம் சொல்லி இருக்கு. வேலையில மாற்றம், மந்தைய அவலட்சணமான இருமாப்பான இருக்காது. வேலையில மாற்றம். ஒரு துணி கடை வச்சா இவ்வளவு போல இருக்கிற ஒரு துணி 1200 ரூபாய் விலை போட்டு விற்க மாட்டாங்க. 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிற இடத்துல அவங்க 800 ரூபாய்க்கு வேலை செய்ய விரும்ப மாட்டாங்க. ஒரு வீட்டு வேலைக்கு போறவங்க 4000 ரூபாய் சம்பளம் கிடைக்குன்னா பாத்திரத்தை கடக்கு புடக்கு நீ கழுவிட்டு போட்டு போக விரும்ப மாட்டாங்க. வேலையில மாற்றம். மனம் திரும்பின மனசாட்சி இருக்கு. அல்லேலூயா. அநியாயமா சம்பாதிக்க விரும்ப மாட்டான், சேர்க்க விரும்ப மாட்டான். வேலையில மாற்றம். நீதி நேர்மையா இருக்கும். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரங்க அப்படிதான் இருப்பாங்க. ஒரு தெய்வ பிள்ளைன்னு அப்படிதான் இருப்பாங்க. அநியாயமா சம்பாதிக்க மனசாட்சி இடம் கொடுக்காது, ஏமாத்த இடம் கொடுக்காது. வேலையில மாற்றம். 5, மனம் திரும்பின ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உணவுல மாற்றம். கண்டமேனிக்கு எழுத்தின்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கண்டமேனிக்கு வயத்தையும் வளர்த்துக்கிட்டு தெரிய மாட்டாங்க. அளவா சாடுவாங்க. ராஜா குலமகனும் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாத தேசம் பாக்கியம் பெற்றது. ஐயோவா, பாக்கியம் பெற்றது. அளவா சாப்பிடுவாங்க. ஒரு நேரம் சாப்பிட்டா யோகி, 2 நேரம் சாப்பிட்டா போகி, 3 நேரம் சாப்பிட்டா துரோகி, 4 நேரம் 3 நேரம் சாப்பிட்டா, ஒரு நேரம் சாப்பிட்டா யோகி, 2 நேரம் சாப்பிட்டா போகி, 3 நேரம் சாப்பிட்டா ரோகி, 4 நேரம் சாப்பிட்டா பக்கா துரோகி. தின்னுட்டே இருக்கிறாங்க கட்டகாலி மாதிரி. ஊழியக்காரங்க உபவாசம் சொல்லிட்டு சாத்து குடியும் கண்ட மேனிக்கு குடிக்கிறது. அப்புறம் சுகர் வர வந்து புடுங்கிட்டு போவாங்க. வேற என்ன செய்யுமா? அவ்வளோ சாத்து குடியும், புரோட்டீன் எக்ஸும் கண்டதும் பூஸ்டும் எல்லாம் குடிச்சுக்கிட்டு நல்லா ஓரம் தள்ளிட்டு அப்படியே போறது. உணவுல மாற்ற எழுத்தின்படியே அளவா சாப்பிடுங்க. அல்லேலூயா. தேவைக்கு சாப்பிடுங்க. அல்லேலூயா. வாழ்றதுக்கு சாப்பிடுங்க. அல்லேலூயா. கல்யாணம் ஆகும்போது இப்படி இருக்குது, கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்தோன்னு இப்படி இருக்கு, 2 குழந்தை பிறந்தோன்னு இப்படி இருக்குது. அப்புறம் இப்போ பாத்ரூம் வேற 2 அடி கதவுல வச்சிருக்கு. இப்படி எல்லாம் போக முடியாது. இப்படி சைடு வாங்கி தான் போகணும். உணவுல கொஞ்சம் மாற்றம். அடுத்து மனம் திரும்பினவங்க எல்லா சபையில இருந்து சத்தியம் கேட்க முடியாது. ஆமா, செத்த சபையில தூயாவியே இப்படி பாடிக்கிட்டும் அருமையானவர்களே அதுக்கு சத்தமா போட்டு அலட்டி தான் பேசணும்ல. இன்றைக்கும் நம்முடைய மத்தியிலே அருள்நாதர் வந்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்திலே செய்தி முடிவடையும். அப்பொழுது நாம் எல்லாரும் காணிக்கை செலுத்திவிட்டு வீடுகளுக்கு போக வேண்டும். கொண்டு வந்த காணிக்கைகளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது காணிக்கைக்கு பாட்டு பாடப்படும். உணவுல மாற்றம். தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள. அல்லேலூயா. நல்ல வசனங்களை கேளுங்க. அல்லேலூயா. நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களை கேளுங்க. ஆவிக்குரிய சத்தியம் கிடைக்கிற சபைகள்ல இருங்க. தேவன் இருக்கிற சபையில இருங்க. நீங்க போற இடங்கள்ல நீங்க இருக்கிற சபையில் ஆண்டவர் இருக்கிறாரான்னு பாருங்க. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்குரிய சத்தியத்தை கேட்கிறீங்களான்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே மரணம் பரிகரிக்கப்பட்டது. ஜீவனும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கப்பட்டது. உணவுல மாற்றம். அல்லேலூயா. பண்ணி தின்ன தவுள மாதிரி சத்தியத்தை கேட்கிறது. வேதத்திலிருந்து என்னெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தேவையில்லையோ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கு. எந்த மனுஷனையும் கிறிஸ்தியேசுவுக்குள் தேறினோளாய் நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரை அறிவித்து எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். உணவுல மாற்றம், ஆகாரத்துல மாற்றம். கடினமான ஆகாரம்
இப்போ ஒரு கன்வென்ஷன்ல எல்லாருக்கும் இங்க ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னா 50 பேருக்கு பால் புட்டி வாங்கி எல்லாருக்கும் வந்த உடனே கொடுத்துரும். அருமையானவளே, இந்த கன்வென்ஷனுக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு விழா கன்வென்ஷன், இந்த பொருத்தனை கன்வென்ஷன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராய் இயேசப்பா சுற்றி திரிந்த போது அப்படி அற்புதத்தை செய்தார். கடலின் மேல் நடந்தார். எல்லாம் பால் குடிச்சுக்கிட்டே சூப்பி சூப்பி குடிச்சுக்கிட்டே இருக்கு. போகும் வழியில பீச்சிக்கிட்டே போகும். அல்ல, காலத்தை பார்த்தா போதகர்களா இருக்க வேண்டியவர்கள். அல்லேலூயா. ஆமா, கடின உபதேசங்கள் அப்படி. அல்லேலூயா. அல்லாஹ் தேவனுடைய வேதத்துல மறைவான மன்னா ஜெயம் கொள்ளுவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன். அல்லேலூயா. அவடு கும்மன் இருக்காண்டாம். அல்லேலூயா. யாருக்கு பிள்ளைகள்? சிங்கத்துக்கு பிறந்த சிங்க குட்டிகள். அல்லேலூயா. ரைட். 6, ஒரு மனிதன் மனம் திரும்பினா அவன் வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? ஐக்கியத்திலே மாற்றம். எதுல மாற்றம்? ஐக்கியத்திலே மாற்றம். எங்க அக்கா மகளுக்கு சடங்கு பாஸ்டர், அவளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கிறாங்க, அதனால இந்த வாரம் ஆராதனைக்கு வர முடியாது பாஸ்டர். சொல்லாம போனா நீங்க தேடுவீங்கல்ல, அதனால தான் சொல்லிட்டு போறேன். என்னைக்கு போறீங்கம்மா? வியாழக்கிழமையே நாங்க குடும்பமா அங்க போயிருவோம் பாஸ்டர். வியாழக்கிழமையிலே இருந்து திருப்பி எப்போ வருவீங்கம்மா? அடுத்த புதன்கிழமை தான். ஒரு வாரம் அங்கே தின்னு பிறக்கி பழைய சாம்பார் அது இது தின்னு வரும்போது மூக்கும் வழிஞ்சி சளியும் ஜுரமா பாஸ்டர். அங்க போனா அங்க ரப்பர் தோட்டம்லாம் இருந்துச்சா, உடம்புக்கு முடியல பாஸ்டர். பாஸ்டருக்கு நல்லா தெரியும், போனெல்லாம் நல்லா கிடச்சிலாம் வச்சுக்கன்னு சொல்லி, சரிம்மா ஜோம் பண்ணுறேன்பாங்க. ஆனால் மனசு சொல்லும், இவளுக்கு ஜோம் பண்ணி சோம் வாங்கி கொடுக்கூட, குடும்பமே கிடக்கட்டு கஷ்டம். ஐக்கியத்தில் மாற்றம். அல்லேலூயா. தேவ ஜனத்தோடு ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. ஊருக்கு 1 வம்சத்துக்கு 2 பேரா கர்த்தர் பிரித்து கொண்டு வந்தார். ஜாதிகளோடு கலவாது தனித்து வாசம் என்ற ஜனம். அல்லேலூயா. குன்றின் மேலிருந்து பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் ஜாதியோடு கலவாது தனித்து வாசம் பண்ணுகிற ஜனம். யாக்கோபின் கூடாரங்களும் இஸ்ரவேலின் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகா இருக்குது. குடும்பத்துக்கு 2 பேர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துட்டா கோழியோ வாங்குவதும், கறியோ வாங்குவதும், பண்ணியோ வாங்குவதும், கூட்டு வைக்கிறதும். என்ன இன்னைக்கு ஆராதனைக்கு வரல பாஸ்டர்? என் வீட்டுக்கு தங்கச்சி பிள்ளைகள் வந்துட்டாங்க பாஸ்டர். இருக்கட்டு, கூப்பிட்டு வா, இல்லைன்னா அவங்க கூட அங்கே வீட்டிலே இருங்கன்னு சொல்லிட்டு வாங்க. அல்லேலூயா. நம்ம ஐக்கியம் நமக்கு தெய்வ பிள்ளைகளுடைய ஐக்கியம். அல்லேலூயா. நம்ம செயின் நம்முடைய ஐக்கியம் தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம். அல்லேலூயா. இனி அந்நியரும் பரதேசி என்று எண்ணப்படாமல் ஒரே நகரத்தாரும் ஒரே வீட்டாரும் என்கிற ஐக்கியம். அல்லேலூயா. 7, சந்தோஷத்தில் மாற்றம். சந்தோஷத்தில் மாற்றம். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம், சத்தியத்தின் சந்தோஷம். மரியாளின் வாழ்த்துதலை கேட்டபோது எலிசபெத்தின் வயிற்றுக்குள் இருந்த குழந்தை துள்ளிற்று. அல்லேலூயா. சந்தோஷத்தில் மாற்றம் ஈடுபட்ட கன்வென்ஷன். சந்தோஷம், சத்தியம், சந்தோஷம், ஆராதனை, சந்தோஷம், பரலோக சந்தோஷம். என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அல்லேலூயா. சந்தோஷத்தில் மாற்றம். இப்ப 2வது குறிப்பு போவோம். பாவம், டைமை பார்த்துருவோமா? பாவம் முடிச்சிருவோமா? மணி என்ன? அப்பாடா, நமக்கு ஒரு 12:42. 1 மணிக்கு 3 மணி நேரமாவது கூட்டம் நடத்தலாம் தப்பு இல்லை. என்ன 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணி வரைக்கும் சாப்பாடு உண்டு இல்லை? என்ன உண்டா? உண்டு இல்லை, அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ இன்னும் ஒரு 18 நிமிஷம் இருக்குது. ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாலே முடிச்சு பாஸ்டர் கையில் கொடுத்துரும். 1 மணிக்கு முன்னாலே முடிச்சிடும். ரைட்டா? இனி கடகடனி போயிடும். இனி ஒப்புவிக்கிறது. ஏதாவது ஒரு குறிப்பு தான் பேசணும். 7 குறிப்பும் பேசினா நல்லா இருக்கா? சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் 7ஐயும் பேசியிருக்கலாம். 7 பேசினா சாயங்காலம் பிரசங்கத்துக்கு என்ன குறிப்பு இருக்கும்? அல்லேலூயா. ஒரே பிரசங்கத்தில் எல்லாம் பேசி முடிச்சோம். அதனால குறிப்பு 7 எடுக்கணும். ஒரு குறிப்பை தெளிவாக பேசணும், மீதி எல்லாம் தொட்டுக்கிட்டு போகணும். அல்லேலூயா. இப்போ கல்யாண வீட்டில் கூட பாருங்க, அவியல் இவ்வளோ வைப்பான், ஊறுகாய் இவ்வளோ வச்சா எவன் தின்ன முடியும்? அப்போ ஊறுகாய் தொட்டுக்கிறதுக்கு வைக்கிறாங்க. பொரியல் கொஞ்சம் போல வைக்கிறான். அந்த கரண்டியை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நீளமாக இப்படி 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 போட்டு போகிறோம். அவியலுக்கு ஒரு பெரிய ஆப்பம் மாதிரி வச்சிருக்கிறாங்க. அதுபோக நல்ல வசதி உள்ளவங்க நல்ல சாப்பாடு வைக்கணுங்கிறவங்க இறைச்சியை இப்போ எப்படின்னா கூட்டு மாதிரி வைக்கிறேன், சோத்துக்கு மேலே தூக்கி வைக்கிறாங்க. அது மட்டன் வச்சாலும் பீஃப் வச்சாலும் சிக்கன் வச்சாலும், ஏன்னா அள்ளி கிரேவியோடு வச்சு இறைச்சி வச்சு என்ன சேட்டு சாப்பிட்டுட்டு. அது மாதிரி நம்ம இதுலேயும் அப்படி தான். 2 பாயசம் 3 பாயசம் வச்சா கரண்டியை காட்டிட்டு போவோம். நான் சொல்லுவேன், ஊத்து மக்கா குடிப்போம்ல. சில மாப்பிள்ள இப்படி 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 போடுவோம், பூந்தி போடுவாங்க சில இடத்துல. அதாவது ஏதோ இது விதைச்சி அப்படி போட்டோம். இது மாதிரி தான். ஒரு குறிப்பு 2 குறிப்பு விளக்கமாக சொல்லணும். மீதியெல்லாம் எப்படி போகணும்?
தொட்டுட்டு போறேன். ரைட். இப்ப இரண்டாவது குறிப்பு, இளையவன் யார் அப்படின்னா உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கு, ஏறக்குறைய லைனுக்கு வந்துட்டீங்க. வாசிங்க பாப்போம். ஆதியாகமம் 26:12 வாசிங்க. ஆதியாகமம் 22:9. ஆதியாகமம் 22:9. சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. ஆதியாகமம் 22:9. தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை. ஆபிரகாமுக்கு இளையவன் யாரு? எங்க ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள்ல இளையவன் யாரு? நம்ம பார்த்த முதல் குறிப்பு, மனம் திரும்புறோம். இப்போ ஆபிரகாமுடைய குடும்பத்தில் இளையவர் யாரு? ஈசாக். யாரு? ஈசாக்கு. இப்போ ஈசாக் எதை காட்டுகிறது? பலிபீடத்தில் ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுக்கிற ஜீவியம். முதல் இளையவன் என்று மனம் திரும்புதல், 2 ஒப்பு கொடுத்தல். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 17வது வசனம், உபதேச சட்டத்திட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினால். உபதேச சட்டத்திட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தா. வாசிங்க. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். உபதேசம், மனம் திரும்பல் ஒரு உபதேசம், ஞானஸ்தானம் ஒரு உபதேசம், பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் ஒரு உபதேசம், விசுவாச ஜீவியம் ஒரு உபதேசம், வேறுபாட்டின் ஜீவியம் ஒரு உபதேசம், பரிசுத்த ஜீவியம் ஒரு உபதேசம், ஜெய ஜீவியம் ஒரு உபதேசம். பரலோகம் போகிறதுக்கான காரியத்தில் உபதேசம், பரலோகத்துக்கு போறதான காரியத்தில் நியாய தீர்ப்பை குறித்து ஒரு உபதேசம் இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவருடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனங்கள் எப்படி மறுரூபமாக்கப்படுவார்கள், அது ஒரு உபதேசம். 1000 வருஷ சாட்சி ஒரு உபதேசம், நித்தியம் ஒரு உபதேசம். அல்லேலூயா. உபதேச சட்ட திட்டத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினால். ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறது கூட நம்ம முதலாவது நாளே சொன்னோம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மேக்கெல்லாம் இப்போ சில ஊழியர்கள் புறப்பட்டு இருக்கிறாங்க. இயேசுவின் நாமம், ஒன்லி ஜீசஸ். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கணும், அதை மாத்தி அப்போஸ்தலர் இயேசுவின் நாமத்தில் கொடுத்தாங்களாம். பிதாவும் இயேசு கிறிஸ்து தான், பரிசுத்தாவியானவரும் இயேசு கிறிஸ்து தான். நான் இப்ப அதுக்கெல்லாம் விளக்கம் போல. உபதேசம், ஒரு தேவனுக்குள்ள 3 ஆழத்துவம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நித்தியத்தில் அந்த 3 ஆழத்துவத்தின் அனுபவத்தை யோவான் அப்போஸ்தலன், திவ்ய வாசனா யோவான் அப்போஸ்தலன் பார்க்கிற விதத்தில் இருந்திருக்கு. அல்லேலூயா. ஆமா, 3 ஆழத்துவத்தின் அனுபவம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தண்ணீர மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். அல்லேலூயா. ஆமா, இப்ப சில இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஒரு ஞானஸ்தானம் விசுவாச பிரமாணம் முடிஞ்சு, தெளிப்பு ஞானஸ்தானம் இருக்குது. ஆமா, எங்களுக்கெல்லாம் இது ஆர்சியில் ஞானஸ்தானம் கொடுத்தா இல்ல, அருமையா ஆண்டோட கிருபையினால ஒய்கேபி ஹென்றி ஐயா கையில நல்ல முறையில் பார்வதிபுரம் ஆத்துல சூப்பரா ஞானஸ்தானம் எடுத்தோம். அல்லேலூயா. நல்ல அடக்காராதனை, எனக்கு அடக்காராதனை, சூப்பர் அடக்காராதனை. அல்லேலூயா. ஒரு தடவை ஒரு ஊழியக்காரருக்கெல்லாம் அவருக்கு ஞானஸ்தானம் சரியா தெரிய இது செய்யல. அவருக்கு பிதாகுமார் நாமத்தினால்தான் ஞானஸ்தானம் எடுத்து, சின்ன பையனா விவரம் இல்லாம என்ன கூப்பிட்டாரு, அண்ணே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூட்டு போய் ஆண்டோட கிருபையினால பார்வதிபுரம் ஆத்துக்கிட்ட வந்தோடனே எனக்கு ஞானஸ்தானம் தாங்க, நான் சின்ன வயசுல என்ன இப்படி தெரியாம ஞானஸ்தானம் எடுத்தேன், இப்ப எனக்கு நல்ல விவரம் இருக்கு, எனக்கு இப்ப நல்ல ஞானஸ்தானம் தாங்க எடுத்தார். அல்லேலூயா. தேவையான எனக்கு தேவைங்கிறது நான் சொல்லவே வேண்டானி. இப்ப பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்தவங்க இயேசுவின் நாமத்துல ஞானஸ்தானம் எடுங்கன்னு கட்டாயப்படுத்துறோம். எல்லாம் புடிச்சு தூக்கிட்டு போயிடணும், செந்துக்கா கொண்டு போயிடணும். கொண்டு போய் எங்கேயாவது வச்சு ஒரு தடவை ஒரு சனிக்கிழமை, எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல, சனிக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனை அப்படின்னு சொல்லி, அதுதான் ஆராதனை, சனிக்கிழமை தான் நமக்கு ஆராதிக்கன்னு சொல்லி செவன்த்-டேக்காரங்க. நான் சொன்னேன், நம்ம ஊழியக்காரங்க இப்படி வந்து சொன்னாங்க, ஏன் ஆளை கூட்டு வா, நம்ம கணக்கில் எல்லாம் ரெடியாக வச்சுக்கிடுவோம். நான் சொல்லுவேன் கதவை பூட்டுன்னு சொல்லி, கதவை பூட்டிடணும், டப்புனி விருத்த சேதனம் பண்ணி விட்டுறணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஓய்வு நாள் தான் ஆராதனை சபை நாளா இருந்துச்சு அப்படின்னே மாதிரி விருத்த சேதனமும் ஒரு நித்திய உடன்படிக்கை தானே, என்ன பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஆமா, அதனால நம்ம என்ன செய்வோம், அவர் ஓய்வு நாள் மட்டும் சனிக்கிழமை ஆராதிக்கிற அனுபவம் வேண்டாம். இப்போ இதை பண்றதுக்கு ஆள் இல்லை, கொண்டு வாங்க, நம்ம அழகா பண்ணி விட்டுருவோம். டக்குனு நான் எல்லாம் ரெடியா இருக்கிறேன். நான் சொல்லுவேன் உள்ள வந்தோன்னா கதவை பூட்டுங்க தம்பிம்பேன், பூட்டுங்க, டப்புனி பண்ணி விட்டுருவோம். உபதேசம், ஒப்பு கொடுத்தல். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உபதேசம் நல்லா தெரியணும். அல்லேலூயா.
அதுக்கு படிப்பு அப்படியெல்லாம் இல்லை. இந்த ஆராதனையில் வந்து வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். மனதில் வைத்து இருதயத்தில் வைத்து மனதில் எழுதிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். ஆமா, நல்லா உபதேசத்தை ஒப்பு கொடுக்கணும். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கெல்லாம் வரும்போது தெய்வ பயத்தோடு ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். ஆமா, இப்போ கோயிலுக்கு வரும்போதும் கொண்டையில் பூ வச்சுக்கிட்டு வர்றது சொல்லி யார் வாக்கைக்கு வைக்கிறாங்கன்னு தெரியாது. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க சிலர். அது வாசனைக்காக வைக்கிறோம். ஆமாம், வாசனை பூ வச்ச உடனே வாசனை 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு அது வாடை அடித்து உளுந்துக்கிட்டே இருக்கு. இப்போ வாசனைக்கு என்ன செய்வாங்களாம்? பொய்னி சொன்னான் என்ன புழுவிட்டு கிடக்குறாங்க. ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அப்ப ஈசாக்கு, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு இளையவன். 3 ஈசாக்கின் குடும்பத்தில் யார் இளையவன்? இப்ப வந்துரும். ஆதியாகமம் 25:27 வாசித்தால், ஆதியாகமம் 25:27 வாசித்தால் யாக்கோபு இளையவன். வாசிங்க, ஆதியாகமம் 25:27 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனபோது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். ஈசாக்கின் பிள்ளைகள இளையவன் யாரு? யாக்கோபு. குணசாலியும் கூடாரவாசி. தனிமைப்படுத்தப்படுறாரு. அந்த வனாந்தரத்திலையும் அந்த சூரியன் அஸ்தமிக்கும் போது ஒரு கல்லை வச்சுட்டு படுத்துட்டாரு. அவர் அன்னை கல்லை வச்சுட்டு எண்ணெயை வார்த்தது இன்னைக்கு வரைக்கும் இந்தியா தேசத்துக்கு சாபமா வந்து அமைஞ்சு. சை, யாக்கோபு செய்த வேலை தான். போற இடமெல்லாம் கல்லா தான் கிடக்கு. அவ்வளவு ஓனா. சரி போட்டு அவர் வச்சுட்டு போனது, அவர் அடையாளத்துக்கு வச்சுட்டு போனாரு. நம்ம ஆட்கள் சரி போட்டு அவர் ஒரு கல்லை வச்சுட்டு படுத்தார். அந்த ராத்திரி ஆண்டவர் அவருக்கு தரிசனத்தில் ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டு நுனி வானத்தில் இருக்குது. அதில் மேலே நிற்கிறார். தூதர்கள் ஏறுகிற இறங்க. குணசாலியும் கூடாரவாசியும். யாக்கோபு என்பதற்கு ஒரே ஒரு சின்ன விளக்கம், நல்ல ஜெபிக்கிற மனுஷன். அல்லேலூயா. ஓசியாவுடைய புஸ்தகத்தில் வாசித்து பாருங்க, 12ஆம் அதிகாரம் 3-4 வாசித்தீங்கன்னா தேவனானவரோடு கூட போராடி கெஞ்சினானா. ஜெபம். இளையவன் ஜெபம். குடும்ப ஜெபம் இன்னைக்கு அநேக வீடுகளில் இல்லை. தனி ஜெபம் இல்லை. காலை ஸ்தோத்திர ஜெபம் இல்லை. 4 மணிக்காவது 5 மணிக்காவது வீடுகளில் ஸ்தோத்திர ஜெபம் பண்ணி பழகுங்க. ராத்திரி தின்னுகிட்டு அந்தான படுத்துறாங்க. ஆமா, ஒன்னு தின்னதுக்கு முன்னால இல்லைன்னா தின்னுகிட்டாது நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி படுங்க. ஜெபமே இல்லை, எல்லாம் தின்னணும். சின்ன இடத்துல பிளைட்டை தள்ளி வச்சுட்டு அந்தால பிளைட் அங்கே கழிட்டு அதிலே படுத்துரும். ஒருத்தன் ஜெபம் பண்ணானா, ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும் ஐயா, என் மனைவிக்கு புருஷன் ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு அப்பாவை ஆசீர்வதியும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுத்தானா. அவன் என்ன செய்யலாம்? நம்ம ஆட்களுக்கு இப்ப ஜெபம் எல்லாம் அப்படியே கால் ஆட்டிட்டு, பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்த ஆட்கள் கூட இந்த மாதிரி சேர்ல தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் கீழே இருக்கணுங்கிறீங்கள என்ன முழங்கால் போடுவான். 3வது இளையவன் யாரு? யாக்கோபு. குணசாலியும் கூடாரவாசியும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. அவ்வளவு பிள்ளைகளை பத்தி எல்லாம் இது செய்த பிற்பாடு அவனுக்கு தெரியும் 20 வருஷம் கணக்க ஒரு ராத்திரி கணக்கு செட்டில்மெண்ட் பண்ண முடியும். அல்லேலூயா. அவனுக்கு தெரியும் நான் தனித்தவனாய் மாறும்போது தேவன் என் கூட வருவார், என் கூட போராடுவார், நான் அவர் கூட போராடுவேன். அல்லேலூயா. என்ன ஒரு ஆழத்துவமான ஒரு ஜெபஜீவியமா இருந்திருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஜெபஜீவியம் இருக்குதான்னு பாருங்க. இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படும் பொருட்டு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இளையவன் 4. யார் இளையவன்? வாசிங்க பாப்போம். 1 சாமுவேல் 16:11 வாசிங்க. 1 சாமுவேல் 16:11 வந்துட்டோம். என்ன 3 தானே, டக்குனு முடிச்சிரும். வாசிங்க 1 சாமுவேல் 16:11. எங்க சீக்கிரம் வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். என்ன மேய்ச்சிட்டு இருக்கான்? தாவீது. வேதம் சொல்லுது அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. எப்படி? அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. அபிகாயில் சொல்லும் போது சொல்ற, நீ கர்த்தருடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவராமே. எங்க போனாலும் சரி, என்ன கிடைச்சாலும் சரி, ஆலயத்துக்கு 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 ஆலயத்துக்கு. எனக்கு தாவீதுட்ட சின்ன குறைகள் ஒரே ஒரு குறை தான். மற்றபடி பார்த்தா வாட் எ மேன். அதான் ஆண்டவரே சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். ஆங்கிலத்தில் மை ஓன் ஹார்ட். எங்கு போனாலும் அவர் மட்டும்தான் அவனுக்கு. அதான் அவர் சொன்னார், அவர் என் வலது வாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. என்ன ஒரு சங்கீதம். சங்கீதங்களில் சில சங்கீத தலைப்பு பார்த்தீங்கன்னா, அப்சலோமுக்கு தப்பி போகும்போது, ஏவல் ஆட்களை அனுப்பும் போது, அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது, எந்த காலத்திலும்
கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். தாவீது கர்த்தருக்காகவே, அல்லேலூயா, சேத்தான் கர்த்தருக்காகவே. ஆண்டவருக்கு நீ கொடுக்கிறதில்ல, ஆண்டவருக்கு நீ வாழ்கிறதில்ல, முன்னால நில்லுங்க இளையவன். அல்லேலூயா. வேதம் முழுவதும் எடுத்து பார்த்தா தாவீது அந்த விஷயங்கள் எல்லாம் அடித்து தூக்க ஆளே கிடையாது. அல்லேலூயா. எந்த காரியம், ஒரு கன்வென்ஷன் நடக்குதா, ஒரு தேவனுடைய வீடா, ஒரு தேவனுடைய ஆலயமா, காரியமா, எதுவானாலும் முன்னுக்கு நில்லுங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி வரைக்கும் இப்படியே உருட்டி 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 வச்சு கன்வென்ஷன் பிரசங்கியா இருக்கும். பாஸ்டர் கஷ்டப்பட்டு கவரை கொடுத்த பிற்பாடு கொண்டு வந்து, பாஸ்டர் இதே கன்வென்ஷன் காணிக்கையா வச்சுக்கிடுங்க. எதுக்கு? வீட்டிலேயே கொண்டு போய் நீ நல்ல கோழி இறைச்சி வாங்கி ஒரு வாரம் சாப்பிட வேண்டியதானே. கர்த்தருக்காக முன்னுக்கு நிக்கணும். அல்லேலூயா. ஆமா, தாவீது ஆண்டவருக்காக ஆலய பிரகாரங்கள் அவன் வாஞ்சி ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே சேர்த்தார். சரியா, டைம் ஆயிட்டு போ. 5 தாவீதுங்கிறதுக்கு நிறைய இருக்கு, தெய்வ சித்தம் இப்படியெல்லாம் இருக்கு. நமக்கு ஏற்றபடி ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டோம். 5 4 வேதத்தில் வாசிக்கும் போது நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். நியாயாதிபதிகள் 9:5 சீக்கிரம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 9:5 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அவன் தகப்பன் வீட்டிற்கு போய் எர்பாகாலின் குமாரராகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஆனாலும் எர்பாகாலின் இளைய குமாரனாகிய யோதாம் ஒளித்து தப்பித்துக் கொண்டான். இளையவன் ஒளித்துக் கொள்றது, மறைத்துக் கொள்றது, தாழ்மை. கொஞ்சம் பணம், கொஞ்சம் பொருள், கொஞ்சம் அழகு, கொஞ்சம் அந்தஸ்து இருந்துட்டா போதும், கொஞ்சம் உடம்பு வச்சுட்டா போதும், ஒரு லெக்கின்ஸை போட்டா போதும், ஒரு ட்ரெஸ்ஸை போட்டா போதும், ஒரு நைட்டியை போட்டா போதும், ஐயோ கலர் அடிச்சுட்டா போதும். என்ன பெருமை அந்த நடையும் பொடையும் பார்த்தா. ஐயோ, ஊழியக்காரர்களுக்கெல்லாம் ஒரு கார் வந்துட்டுன்னா, ஐயோ உங்க குடும்பம் எல்லாம் கொஞ்சம் வசதி ஆயிட்டாங்கன்னா, ஐயோ என் போன்ற ஊழியர்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சபையில இருந்து எடுத்து இது வந்துட்டுனா அப்படி டவலை போட்டுறது, அப்படி இது செய்துறது, அந்த ஒரு கெத்து சீவன் குமாரத்தின் அகந்த எண்ணெய் மாதிரி. ஐயா, இங்க வாங்குற காணிக்கைக்கு வெளியே பிச்சைன்னு பேர், பிச்சை எடுக்கிறது பேர். இதுல ஒரு கெத்தா. ஆமா, காரிருளில் வாசம் பண்ணுகிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தெய்வம் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். நான் இந்த நாட்களில் பெருமைக்கு ஒரு சில வார்த்தை சொல்லுவேன். இந்த லைவ்ல இது ஓடிட்டு இருக்கு, இல்லைன்னா அழகா சொல்லுவேன். உங்களுக்கு யாருக்கா பெருமை இருக்கான்னு கண்டுபிடிச்சிடுங்க. சாயங்காலம் தான் இதை சொல்லலான்னு நினைச்சேன், நான் இப்போ நல்லா சொல்லிட்டு போயிடுவேன். பெருமை யாருக்கா இருந்தால் எடுத்துடுங்க. பணம், பொருள், சொத்து, அழகு, அந்தஸ்து நீங்கள்லாம் கேட்டுடுங்க. கலர் இல்லர் அழகு இழகு இருக்குன்னு சொல்லி நினச்சி பெருமையெல்லாம் இருந்துன்னா கேட்டுடுங்க. லைவில் தான் போட்டு. ஆனாலும் என் கருத்தை சொல்லிட்டு போகிறேன். எந்த மனுஷனும் ஒரு பீடப்பாங்க, ஒரு ஜான் வித்தியாசத்தில் அவன் பீடப்பா அவன் தான் சுமக்கான். ஆடு மாடு அறுத்து குடலை தள்ளுனா கூட அந்த வாடை குறைவாக தான் இருக்கும். மனுஷனுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கு முந்தைய அவ்வளோ பிஏ வெளியே எடுத்துட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணேன். ஏன்னா திடீர்னு போயிட்டுனா ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்க டாக்டருக்கு கண்டிஷன் மோசமாயிரும். நீ எவ்வளவு ருசியா சாப்பிட்டாலும் சரி, எவ்வளவு கிளறி சாப்பிட்டாலும் சரி, குங்குமப்பூவே சாப்பிட்டாலும் சரி, நீ வெள்ளைக்காரன் பரம்பரையில் இருந்தாலும் சரி, கருப்பினத்து வெஸ்ட் இண்டீஸ் பரம்பரையில் இருந்தாலும் சரி, நீ எவ்வளவுதான் வெளியே வேஷம் போட்டாலும் சரி, உன் பேர் எனக்கு தெரிஞ்சு பீடப்பா. சரியா தப்பா? இவ்வளவு தான் இருக்கு. ஒரு தோலுக்குள்ள இவ்வளவு இடத்துல இருக்கிறது மற்றே தான் இருக்கு. நீ உட்கார்ந்தா வாம் பீடப்பாவை நீ தான் சுமக்கணும். நீ பணக்காரன், நான் ரிலையன்ஸ் குடும்பம், நான் அம்பானி குடும்பம், நான் ராயல் குடும்பம், பில்கேட்ஸ் குடும்பம், வாம் பீடப்பாவை நீ தான் சுமக்கணும். 2, நீ ஒரு குசுடப்பா. உன் குசு உன்கிட்ட தான் இருக்கும். நீ இசிக்கி விட்டா வாட, இல்லாமல் விட்டா ஒரு மாதிரியா போ. நீ ஒரு குசுடப்பா. யாருக்காவது போகாமல் இருக்குதா? போகாமல் இருந்தால் மனுஷ பிறவியே கிடையாது. நீ ஒரு குசுடப்பா. சிலரெல்லாம் கார்களில் அந்த பட்டன் வச்சிருக்கிறாங்க, ஜன்னலை தாக்குற அந்த கண்ணாடியை தாக்குறதுக்கு. இல்லைன்னா அந்த ஏசி கார்லலாம் 1க்கு 4 போயிடுச்சுன்னா அந்தால செத்து போயிடும். எனக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கு. அதனால நான் யோக்கியம் கிடையாது. எப்பா, சில அனுபவங்கள்லாம் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டா இல்லை என்ன பெரிய அழகு, என்ன பெரிய இது. சிலர்லாம் நான் எனக்கு தெரியும் அந்த கன்வென்ஷன் மைதானங்களில் இருந்துக்கிட்டு இப்படியே ஆடும் பிரசங்கம் கேட்கும்போது. அபிஷேகத்திலேன்னா இல்லை, சரக்கு சத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளவுதானே. உன் பணம், பொருள், சொத்து ஒரு குசு டப்பா. அடுத்தது நீ ஒரு யூரின் டப்பா, மூத்திர டப்பா.
சில பாத்ரூம்ல சிலர் மோண்டுட்டு போனான்னா இருக்க வாடை. அதில் இந்த சுகர்காரங்கெல்லாம் மாத்திரைகளை தின்னுட்டு தண்ணியும் ஊற்ற மாட்டான். வசதி உள்ள குடும்பங்கள் இல்லாட்டாலுமே சில இடங்களுக்கு போனால் வந்ததும் உள்ளே போயிடும். பாத்ரூமை பார்த்தோன்னா ஐயோ, சில பாத்ரூமெல்லாம் நம்ம பயமாக இருக்கும். இந்த மிருக காட்சி சாலைக்குள்ளே போனே மாதிரி வலையான அதுவுமா இருக்கும். அந்த குடும்பங்களுடைய சுத்தம் அதிலே தெரிஞ்சிடும். ஒரு யூரின் மூத்திர டப்பா 100 நாள் ஒரு இடத்துல ஒரு ஆடு மோண்டா கூட வாடை ரொம்ப பெருசாக இருக்காது. ஒரு மனுஷன் 4 நாள் மோண்டான்னா போதும். புரியுதா உங்களுக்கு? யோதாம் ஒழித்து கொள்ளுதல், மறைஞ்சு வாழ்க்கை, தாழ்மை ரொம்ப முக்கியம். கொஞ்சம் இருந்துட்டுனா அப்படி ஒரு சிலிப்பிட்டு தெரியும். நான் பார்ப்பேன், நீ ஒரு பீடப்பா, நீ ஒரு குசுடப்பா, நீ ஒரு மூத்திரடப்பா, அடுத்தது ஒன்று இருக்குது, நீ ஒரு ஸ்ப்ரேடப்பா. சிலர்லாம் கலத்தி போட்ட துணி கிட்ட போனால் நான் மயங்கிடுவான். இந்த பஸ்ஸுகளில் நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். உட்காந்துருப்பேன், நான் சைடில் உட்கார மாட்டேன், இந்த துணி அழுக்காகணும்னு சொல்லி இந்த பக்கத்தில் உட்காரு, ஜன்னல் பக்கத்தில் உட்காரு. சிலர்லாம் வந்து டக்குனி மேலே கம்பியை பிடிப்பாங்க. உட்கார்ந்துருக்கிற நமக்கு ஒரு மாதிரி கிடினஸ் ஆயிரும். அதான் அந்த வேற வேண்டிய வாசனை. நீங்கள் கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? சில இடங்களில் சில துணிகளெல்லாம் அடிக்கிற வாடை, எப்பா என்னையா இருக்கு. இவ்வளவு தூரம் உள்ள அனுபவத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஆட்கள் செய்கிற வேலையை பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது? வாய்விடப்பா ஒன்று இருக்குது. இது வேற அது வேற. கீழோடி போகிறதெல்லாம் மேலோடி விட்டுட்டு இருப்பாங்க. அவ்வளோதானையா வாழ்க்கை. இதில் எங்கே வெளியே கொஞ்சம் ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு கொஞ்சம் போல் மேக்கப்பையும் பண்ணிட்டு கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு நீ என்ன ஒரு பிஸ்தா மாய் காட்டில் என்னையா இருக்கு? செத்த பணையா, தூக்குறதுக்கு 4 பேர் வரணும். ஒரு நாள் விட்டால் அழுவிப்போம். செத்த மாட்டை கூட கறி வெட்டி போட்டு பிழைச்சிட்டு போயிடுவோம். செத்த ஆடு மாடு புளிக்க கூட தலையை எடுத்து வச்சு எதை வச்சு மிருக இதில் வச்சு இது செய்துட்டு போயிட்டோம். ஆனால் செத்த மனுஷன் பிணையா ஃப்ரீசரில் ஒரு நாள் வைக்காமல் ஒரு நாள் வச்சா வாடை தாங்காது. இவ்வளோதானையா வாழ்க்கை. இதில் என்னையா பெரிய பணம், என்னையா பெரிய பொருள், என்னையா பெரிய இது? மறைந்து வாழ்கிறது இளையவன். சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிற என்னை யுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 6 இளையவன். யார் இளையவன் அப்படின்னு சொன்னா வாசிங்க பார்ப்போம். உபாகமம் 33:12 வாசிங்க. உபாகமம் 33:12 வாசிங்க. பென்யமீன் அவன் தம்பி யோசேப்புக்கு தம்பி. வாசிங்க 33:12. சீக்கிரம் வாசிங்க, டைம் ஆயிட்டுங்க, முடிச்சிருவோங்க. வாசிங்க 33:12. உபாகமம் குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோட சுகமாய் தங்கி இளையவன். யாக்கோபின் பிள்ளைகள் இளையவன், தன் குடும்பத்தில் தான் தாய் பெற்றதில் இளையவன் பென்யமீன். கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோடு சுகமாய் தங்கி இருப்பான். இந்த பூமியில வாழ்கிறதுல இளையவன் பிரியமானவன். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக பிரியமானவன் என்கிற சாட்சியை பெற்றான். அல்லேலூயா. எல்லாரையும் திருப்திப்படுத்துற வாழ்க்கை வாழ விரும்பாத, ஆண்டவரை திருப்திப்படுத்துற வாழ்க்கை வாழ. அல்லேலூயா. எப்படி ஆண்டவரை பிரியப்படுத்தலாம்? ஆண்டவருக்கு பிரியமா 7 வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இளையவன் என்று சொன்னால் வாசிங்க 1 யோவான் 5:7 வசனம். 1 யோவான் 5:7 வாசிங்க. டைம் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் கூடி இருக்கும் நீ நினைக்கிறேன். ரைட், ஓகே. ஆமா, 2 நிமிஷம் வாசிங்க. சாட்சி எடுக்கிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. ஆமா, யாரு? திருத்துவத்தில் 3வது ஆளத்துவம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். திருத்துவத்தில் 3வது ஆளத்துவம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆவி இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஆவியும் மனவாட்டி ஆமீன் கர்த்தாவை வாரும் என்று சொல்லுகிறார்கள். இளையவர் பரிசுத்தாவின் அபிஷேகம். அந்த ஆவியினாலே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இளையவர் ஆண்டவராய் இயேசப்பா வரும்போது ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தெய்வ எக்காலத்தோடு இறங்கி வரும்போது கர்த்தருக்குள் மரித்தவள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நாம் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போவோம். ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கும். பணம் ஒன்ன மறுரூபமாக்காது, அழகு ஒன்ன மறுரூபமாக்காது, அந்தஸ்து ஒன்ன மறுரூபமாக்காது, உன் திறமை ஒன்ன அனுபவமாக்காது, உனக்கு இருக்கிற எதுவும் ஒன்ன மறுரூபமாக்காது. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் 2 கொரிந்தியர் 5:5 வசனத்தின்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஆவியின் அச்சாரத்தை தந்தார். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா, எழும்பி நிற்போமா? புரிந்த அளவுக்கு நீங்கள் இளையவனோடு வந்தால் என் முகத்தை பார்க்கலாம்.